ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைத்த நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனாகிய கர்த்தர் அவருடைய பெரிதான கிருபையினாலே அவருடைய வெளியேற பெற்ற சத்தியங்களை தியானிக்கும்படியான மென்மையான ஸ்லாக்கியத்தை நமக்கு உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறபடியால் நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த செய்தியினுடைய ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் நீங்கள் கவனமாய் செவி கொடுத்து கர்த்தர் என்னோடு கூட எதை குறித்து பேசுகிறார் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு கூட கவனிக்க உங்களை அன்போடு கூட நான் ஞாபகப்படுத்துகிறேன். இன்றைக்கு நாம் பிரதானமாக அறிய வேண்டிய ஒரு சத்தியத்தை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளட்டும். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6 வசனங்களை ஒருவர் வாசிக்க நாம் கேட்கலாம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6 வசனங்களை ஒருவர் வாசிக்க நாம் கேட்கலாம். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு அப்படின்னு சொன்னா கற்பனையின் பொருள். கற்பனையின் பொருள் என்பதுதான் இந்த செய்திக்கான தலைப்பு. ஆங்கில வேதாகமத்துல the purpose of commandment அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். கேஜேவில the end of the commandment அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்கலாம். ஆனா இந்த செய்தியினுடைய தலைப்பு கற்பனையின் பொருள். அதுதான் இந்த செய்தியினுடைய தலைப்பு. கற்பனையின் பொருள் என்ன? இங்கு பிரதானமாய் காண்பிக்கப்பட்டிருக்கிற இந்த கற்பனை எதை வெளிப்படுத்துகிறது? எதை குறித்து ஆவியானவர் இந்த இடத்துல கற்பனையின் பொருள் என்று நமக்கு காண்பித்து கொடுக்கிறார் என்கிற சத்தியங்களை தான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த வேத வசனத்தின் அடிப்படையில நாம் சரியாக கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ந்து பார்த்து அவைகளுக்கு நாம் நம்முடைய ஜீவியத்தை அர்ப்பணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். சவுலுடைய நாட்கள்ல தேவ ஜனங்கள் தேவனை தேடாதபடி கர்த்தருடைய பெட்டியை குறித்து, அதாவது தேவனுடைய பெட்டியை குறித்து ஒரு அலட்சிய போக்கோடு அவங்க நடந்து வந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் நீங்க வாசிக்க கூடும். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நமது தேவனுடைய பெட்டியை திரும்பவும் நாம் நம்மிடத்துக்கு கொண்டு வருவோமாக என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து சொல்லப்படுகிறது, சவுலின் நாட்களிலே நாம் அதை தேடாதே போனோம் என்று சொல்லி கர்த்தருடைய தாசனாகிய தாவீது சொல்லுகிறது நீங்களும் நானும் பார்க்கிறோம். கர்த்தரை தேட வேண்டிய அவசியத்தை இன்றைக்கு நாம் இந்த சத்தியத்தின் மூலமாய் அறிய இருக்கிறோம். சவுல் அரசாட்சி செய்தது 40 வருஷ காலம். அவனுடைய அரசாட்சி செய்த அந்த வருஷங்களை ஒருவேளை பழைய ஏற்பாட்டுல நாம் பார்க்க தவறினாலும் புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 21 மற்றும் 22ஆம் வசனங்களை நாம் வாசிக்கும் போது ஏறக்குறைய இஸ்ரவேலை 40 வருஷம் அளவும் சவுல் அரசாட்சி செய்தான் என்று நாம் பார்க்கிறோம். அந்த 40 வருஷம் அளவும் கர்த்தருடைய பெட்டியை தேடுவார் இல்லை. கர்த்தரை தேடுகிற இருதயம் ஒருவருக்குள்ளும் இல்லாதது போல கர்த்தருடைய பெட்டியை, தேவனுடைய பெட்டியை தேடாதது இருந்த நிலைமையை கர்த்தருடைய வேதம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. இன்றைக்கு ஆகையினால் தான் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6 வசனங்களின் அடிப்படையில கர்த்தரை நாம் எவ்விதமாக தேட வேண்டும், கர்த்தரை தேடுகிறதனுடைய அவசியம் என்ன என்கிற சத்தியத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். வாசிக்க கேட்ட அந்த 2 வசனங்கள்ல அந்த 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6 வசனங்கள்ல கற்பனையின் பொருள் என்ன என்பது குறித்தும், கற்பனையின் பொருளை சிலர் நோக்காமல் அதை விட்டு வழி விலகி வேற்றுமையான உபதேசத்தை சார்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது குறித்ததான காரியமும் இங்கு திட்டவட்டமாய் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் ஆவியானுடைய ஒத்தாசையோடு சபைக்கு காண்பிக்கப்படுகிறது. கற்பனையின் பொருள் அப்படின்னு சொன்னாலே, பொதுவா கற்பனை அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது நியாயப்பிரமாணம் தான். ஆனா ஆவியானவர் நியாயப்பிரமாணத்தை குறித்து இங்கு பேசல. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் நீங்க 6 அல்லது மன்னிக்கவும் 7, 8, 9 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது நியாயப்பிரமாணத்தின் படியான ஒரு அனுபவம் அல்ல. நியாயப்பிரமாணத்தை அனுசரிக்கிறவர்களா நீங்களும் நானும் காணப்படுகிறவர்களா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சில உபதேச வசனங்களை அவர் கொடுக்கிறதாக நீங்களும் நானும் பார்க்கலாம். நியாயப்பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வரிசையா பட்டியலிட்டு காண்பிக்கிறத ஒரு பெரிய லிஸ்டே அதுக்கு தொடர்ந்துள்ள வசனங்கள்ல காண்பிக்கப்பட்டிருக்கு. அப்ப கற்பனையின் பொருள் என்று சொல்லும் போது புதிய ஏற்பாட்டு கால புது உடன்படிக்கையின் சத்தியத்தை குறித்த மேன்மையான வெளிச்சத்தை குறித்து தான் ஆவியானவர் இங்கு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் இங்க பேச வேண்டிய நோக்கம் என்ன? கற்பனையின் பொருள் என்று அவர் பேச வேண்டிய நோக்கம் என்ன? அதுக்கு முந்தைய 4 வசனங்களை நீங்க வாசிக்கும் போது வேற்றுமையான உபதேசங்களுக்கும்
விசுவாசத்தை விட்டு விலகுவதற்கு ஏதுவான தர்க்கங்களுக்கும் கட்டுக்கதைகளுக்கும் முடிவில்லாத வம்ச வரலாறுக்கும் அநேகர் செவி கொடுத்து தேவனை விட்டு கற்பனையை விட்டு வழி விலகிற ஒரு அவல நிலையை திருச்சபைக்கு விசேஷமாக தீமோத்தேயுக்கு அவர் எடுத்து காண்பிக்கிறார். அதனாலதான் நீங்க 3ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து நீங்க பார்க்கும்போது நீங்க எவைகளை கவனிக்கணும் எவைகளை கவனிக்க கூடாது அப்படிங்கறத அவர் திறம்பட காண்பித்து கொடுக்கிறத வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதை காண்பித்து கொடுக்கும் போதுதான் நீங்க 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போதுதான் வேற்றுமையான உபதேசங்களை நீங்களும் நானும் கவனிக்க கூடாது அப்படின்னு சொல்லி பேசுகிறார். தர்க்கங்களை உண்டாக்கக்கூடிய முடிவில்லாத வம்ச வரலாறுகளை உண்டாக்கக்கூடிய விசுவாசத்துக்கு எதிரடையா இருக்கக்கூடிய எவ்வித உபதேசத்துக்கும் நீங்களும் நானும் துளி அளவு செவி கொடுக்க கூடாது என்கிற அவசியத்தை அழுத்தத்தை அவர் காட்டி கொடுத்து கொண்டே வருகிற சமயத்துலதான் கற்பனையின் பொருள் என்ன அப்படிங்கிற அர்த்தத்தை அவர் பேசுகிறார். இன்னைக்கு நிறைய பேர் கற்பனைக்கு பொருள் வேறு விதமாய் சிந்தித்து கற்பனையின் பொருளை வேறு விதமாய் வியாக்கியானம் செய்து சபையாரை குளறுபடி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் இந்த கடைசி நாட்கள்ல கள்ள உபதேசக்காரர்கள் கள்ள உபதேசங்கள் ஆங்காங்கே வளர்ந்து கொண்டு பெருகி கொண்டே இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சற்று ஞாபகப்படுத்துகிறேன். அதைத்தான் அந்தைய நாட்கள்லேயே தீமோத்தி என்கிற உத்தம குமாரனாய் இருக்கிற தேவனுடைய தாசனாய் இருக்கிற அருமையான தேவனுடைய ஊழியராய் இருக்கிற தீமோத்தேயுக்கு புத்தி சொல்லி எழுதுகிற பகுதியாக இந்த பகுதி அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அதைத்தான் அவர் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே வருகிறார். நீ சிலருக்கு நீ இவ்விதமாய் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி அதை குறித்து பேசிக்கொண்டு இதற்காகத்தான் நீ எபேசுவிலே உன்னை நான் விட்டு வந்தேன்னு சொல்லி அந்த ஒரு தேவையான காரியத்தையும் வெளிப்படுத்தி அதை தொடர்ந்து தான் சொல்லுகிறார். கற்பனையின் பொருள் என்பது முடிவில்லாத வம்ச வரலாறு இல்ல. கற்பனையின் பொருள் என்பது வேற்றுமையான உபதேசம் அல்ல. இன்னைக்கு கதை சொல்றதுதான் இன்னைக்கு பிரசங்க வாக்கியமா இருக்கு. இன்னைக்கு அங்க போனாங்க பூர்வத்தில் அப்படி இருந்தது இப்படி இருந்ததுன்னு சொல்லி ஏதாவது முடிவில்லாத வம்ச வரலாறுகளை குறித்து வேற்றுமையான உபதேசங்கள் என்று சொல்லி நூதனமான சில உபதேசங்களை கேட்பதிலேயே அநேக நேரத்தை செலவழிக்கிறார்கள். அதிலேயே அதிக ஆர்வத்தை காட்டுகிறார்கள். இப்படிப்பட்ட அவல நிலை சபையை விட்டு வெளியேற வேண்டும் என்கிற ஒரு உயரிய நோக்கத்தோடு கர்த்தர் கற்பனையின் பொருள் என்னவெனில் என்கிற ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இந்த 5ஆம் வசனம் நமக்கு திட்டவட்டமாய் போதிக்கிறது கற்பனையின் பொருள் அன்பு என்று சொல்லி. ஆனா அன்புன்னு சொல்லி சுருக்கமா சொல்லி முடிக்காம கற்பனையின் பொருள் என்னவெனில் அது அன்புதான் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கலாம். ஆனா எப்படிப்பட்ட அன்பு அப்படின்னு சொல்லி இங்க பேசுகிறார். அதுலதான் நம்ம 3 காரியங்களை கவனிக்கிறோம். கற்பனையின் பொருள் என்னவெனில் அது சுத்த மனசாட்சி, அதாவது சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே என்று சொல்லி அவர் பேசும்போது 3 விதமான அனுபவங்கள்ல தான் இந்த அன்பு பிறப்பிக்கப்படும் என்கிற ஒரு மேன்மையான காரியத்தை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும் போதும் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. ஆவியினால் பிறப்பது ஒரு காலம் மாம்சமாய் இருக்காது, மாம்சத்திலே பிறக்கிறது ஒரு காலம் ஆவிக்குரியதாய் இருக்காது. அதனால்தான் இந்த இடத்துல எவ்விதத்தில இருந்து அல்லது எவ்விதமான அனுபவத்திலிருந்து எவ்விதமான காரியத்திலிருந்து இந்த அன்பு பிறக்கப்பட வேண்டும் பிறப்பிக்கப்பட வேண்டும் என்கிற காரியத்தை கர்த்தருடைய வேதம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. அன்பு அப்படின்னு சொல்லிட்டா அதுல மாயமான அன்பு இருக்கு. நீங்க ரோமர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கு சொல்லுகிறார், உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக என்று சொல்லுகிறார். Let your love be without a dissimulation. நம்முடைய அன்பு மாயமற்றதா இருக்க வேண்டும். அதனாலதான் இங்க பேசுகிறார், எப்படிப்பட்ட ரீதியிலே எப்படிப்பட்ட அனுபவத்திலிருந்து இத்தகைய அன்பு பிறப்பிக்கப்பட வேண்டும் என்கிற அழுத்தத்தை குறித்து தான் இந்த கற்பனையின் பொருள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு அதுதான் நம்ம உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அப்ப கற்பனையின் பொருள் அவர் வெளிப்படுத்துகிற முகாந்திரம் என்ன? அநேகர் வேற்றுமையான உபதேசங்களை சார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் முடிவில்லாத உபதேசங்கள், முடிவில்லாத வம்ச வரலாறுக்கு இடம் கொடுக்கிறார்கள். அதெல்லாம் விசுவாசத்துக்கு ஏற்றவைகள் அல்ல. அப்ப விசுவாசத்துக்கு ஏற்றது என்ன?
தேவனை சரியா தேடக்கூடிய அனுபவம் எதுல இருக்கிறது? அன்பு அப்படிங்கிற பகுதி இங்க வெளிப்படுத்துகிறார். அன்புன்னு சொல்லும் போது ரெண்டு வகையா நம்ம பார்க்கலாம். இயேசுவானவர் கற்பனைகளை விளக்கி காண்பிக்கும் போது ரெண்டு விதமான கோணங்கள்ல பேசினார். ஒன்று தேவனிடத்தில் அன்பு கூறுவது, இன்னொன்று மற்ற மனுஷரிடத்தில் அன்பு கூறுவது என்று சொல்லி இந்த ரெண்டு பிரமாணங்களை குறித்து இவைகள் தான் பிரதானமான கற்பனைகள் என்று சொல்லி ஆண்டவர் பேசினார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே முதலாம் கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி மத்திய எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரத்தில் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவானவர் சில கேள்விகளால் சோதிக்கும் போது நியாய சாஸ்திரியில ஒரு மனுஷன் வந்து அவரை சோதிக்கும் பொருட்டாக கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை என்னன்னு சொல்லும் போது ஆண்டவர் ஒரே வார்த்தையில சொல்லும் போது அன்பு அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஒரு வாசிக்கு கேட்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரம் 37 வசனத்தை 35 வாசிக்க கேட்கலாம். மத்திய 22 அதிகாரம் 35 வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்கலாம். அவர்களில் நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது. அப்போ ஆண்டவர் இங்க பிரதானமா காண்பித்து கொடுக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா அன்பு. அதைத்தான் ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா தீமோத்தேயுக்கு வெளிப்படுத்தி தீமோத்தேயு மூலமா அநேகரை திடப்படுத்துகிறதுக்கு அல்லது ஊன்ற கட்டுவதற்கு வெளிப்படுத்துகிற காரியமும் அதுதான் அன்பு. கற்பனையின் பொருள் என்ன? அன்பு. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த அன்பை நாம் பிரதிபலித்து ஜீவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு அனுபவம், அதான் முதலாவது அனுபவம். தேவனை நேசிக்கணும், தேவனை தேடணும். சவுலுடைய நாட்கள்ல 40 வருஷம் அளவும் கர்த்தரை தேடவே இல்லை. தேவனுடைய பெட்டி எங்கேயோ கடகு, அது மகிமை உள்ள ஒரு ஸ்தானத்தை அது குறுகி, அது தேவனுடைய பெட்டியை தேடுகிறது, தேவனையே தேடுகிறதுக்கு அடையாளம். அந்த பெட்டிக்குள்ள வெளியேற பெற்ற வார்த்தைகள் உண்டு, மண்ண வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் உண்டு, ஆரோனுடைய தொழிற்ற கோல் உண்டு. இப்படிப்பட்ட மேன்மையான விசேஷித்த காரியங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பெட்டி அவர்கள் தேடாதது, அவர்கள் தேவனையே தேடாததை வெளிப்படுத்தி காட்டுகிறது. தேவன் மேல் அன்பு இல்லை, தேவனை நேசிக்கவில்லை. தேவனை நேசித்திருப்பார்கள் என்றால் தேவனை அதிகமாய் தேடுவார்கள், தேவனுடைய வார்த்தைகளுக்கு முற்றிலுமாய் கீழ்ப்படிவார்கள். அதனால் தான் 2 யோவான் 6 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. அதனால்தான் சவுலின் ராஜ்யபாரம் தேவனுக்கே பிரியமில்லாததா இருந்தது. அவனுடைய ராஜ்யபாரத்தை அவர் தள்ளுகிறார். அதை குறித்து அப்போஸ்தலர் 13:22 சொல்லுகிறது, பின்பு அவர் அவனை தள்ளி என்று வேதம் சொல்லுகிறது. சவுலை அவர் தள்ளுகிறார். இது எதை வெளிப்படுத்துகிறது? தேவனிடத்தில் அன்பு கூறாமல், தேவனை தேடாமல் நிர்விசாரமாய் ஜீவிக்கிற சந்ததியை அல்லது சபையை கர்த்தர் தள்ளி போடுகிறார். அதைத்தான் இன்றைக்கு கற்பனையின் பொருள் என்கிற இந்த விசேஷித்த தலைப்பில் கர்த்தர் இந்த அன்பை குறித்து நம்மோடு கூட பேசுகிறார். நான் தேவனிடத்தில் உண்மையாய் அன்பு கூறுகிறேனா? என்னுடைய ஆவியோடும் என்னுடைய ஆத்மாவோடும் என்னுடைய முழு பலத்தோடும், அங்கு சொல்லப்பட்டிருக்கு முழு பலம் 99% இல்ல, 100% முழு மனதோடு நான் தேவனை நேசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். அன்று பேதிடத்துல கேட்கும் போது, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? அதுதான் கேட்கிறாரு. இரண்டாவது ஊழியம். முதல்ல கேட்கிற, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா, என்ன நேசிக்கிறாயா என்று கேட்கிறார். அன்பின் பிரதிபலிப்பு தான் ஊழியம். அப்ப என்னிடத்தில் என்ன நேசிக்கிறாயா? அவர் என்ன நேசிக்கிற அப்படின்னா என் வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படிவாய். அதனாலதான் இயேசுவானவர் யோவான் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 23 வசனத்தில் சொல்லும் போதும், ஒருவன் என்னில் அன்பு கூர்ந்தால், என்னிடத்தில் அன்பு கூர்ந்தால் என் கற்பனைகளை கை கொள்வான். அப்ப அன்பு ஆண்டவர் எவ்வளவு விசேஷப்படுத்தி பேசுகிறார். இந்த அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும்.
அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் என்று 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் நாம் தொடர்ச்சியாய் வாசிக்கிறோமே. அன்புக்கு என்ன இல்லை? பொறாமை இல்லை. அப்ப தேவனிடத்தில் நான் செலுத்துகிற அந்த அன்பை, அதே அன்பு மற்ற மனுஷனிடத்தில் நான் காண்பிக்க வேண்டியது இருக்கிறது. அதற்கு ஒப்பா இருக்கிற 2ஆம் கற்பனை. அப்ப தேவனிடத்தில் நான் அன்பு செலுத்த அழைக்கப்பட்டிருக்கிறேன், மனுஷனிடத்தில் நான் அன்பு செலுத்த அழைக்கப்பட்டிருக்கிறேன். நீ கிறிஸ்தவ வட்டாரத்தில் இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பரவசம் இருக்கு, பரிசுத்தம் இல்லை. நான் சொல்ல நல்லா கவனிச்சுக்கங்க. பைபிள் வாசித்து சும்மா அப்படி ஜோம் பண்ணிட்டு 2-3 பாட்டை படிச்சுட்டு பாமால கீதங்கள் எனக்கு தெரியும், பாவரிக்கை ஜெபம் எனக்கு தெரியும், விசுவாச நிசையா விசுவாச பிரமாணம் எனக்கு தெரியும் சொல்றது இல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை முடிகிறது இல்ல, ஜீவியம். சில சொல்லுவாங்க நல்லா பார்க்காமலே நாங்க ஜெபம் சொல்லிடுவோம். அந்த ஜெபம் தெரியும், இந்த ஜெபம் தெரியும், எனக்கு அந்த பாடல் தெரியும், இந்த பாடல் தெரியும், எனக்கு இந்த வசனம் தெரியும், அந்த வசனம் தெரியும். அன்பினால பிறப்பிக்கப்படாதது, அன்பிலால செய்யப்படாதது, உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்யப்பட கடவுது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்யப்பட கடவுது. தன் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவா? நீங்க யோசிக்கணும். நீங்க அதை விட்டுட்டு ஒரு கூட்டத்தார் அன்றைக்கு என்ன செய்திருக்கிறாங்க? வேற்றுமையானவைகளை உபதேசம் பண்ணி இருக்கிறாங்க. முடிவில்லாத வம்ச வரலாறு. யாருக்கு? கற்பனையின் பொருள் அதல்ல, கற்பனையின் பொருள் அன்பு. வேதத்தை வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியரின் புத்தகம் கடைசி அதிகாரமாகிய 16வது அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்தால், ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன், கர்த்தர் வருகிறார் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. In English it is written Maranatha. பைபிள்ல நீங்க வாசிக்கலாம், அங்க சொல்லப்பட்டிருக்கு கர்த்தர் வருகிறார். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனா அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். அவன் சபிக்கப்பட்டவன். நான் சொல்ல, பைபிள் சொல்லுது. இந்த அன்பை தான் இன்னைக்கு பிரதானமா உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். அன்பை குறித்து பல சத்தியங்கள் இன்னைக்கு எத்தனையோ இடங்கள்ல நீங்க கேட்டிருக்கலாம். ஆனா இன்றைக்கு கற்பனையின் பொருளில் வெளிப்படக்கூடிய அன்பின் விசேஷித்த காரியத்தை, உயரிய மேன்மையான காரியத்தை இன்றைக்கு நாம் கவனிக்க இருக்கிறோம். அன்பு அன்பு எத்தனை பிரசங்கள் கேட்டாச்சியா? ரோமர் 5:5 சொல்லுவாங்க, மேலும் பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்ம வெட்கப்படுத்தாது அப்படிலாம் சொல்லி அன்பை குறித்து பல செய்திகளை கேட்டுட்டோம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நிறைய அன்பை குறித்து செய்திகளை கேட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். இன்றைக்கு விசேஷமா கற்பனையின் பொருள்ல வெளிப்படக்கூடிய இந்த அன்பை நாம் தியானிப்பது நமக்கு சிறந்தது. அதைத்தான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். எதற்காக 1 கொரிந்தியர் 16:22 வசனம் முடியும் போது கர்த்தர் வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நாம் தேவனிடத்தில் அன்பு கூறாமற் போவோமேயானால் அப்படி வருகையில் நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு செலுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் என்னுடைய பாவங்களுக்காக இரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. பைபிள் சொல்லுகிறது. அவரிடத்தில் மாத்திரல்ல, மற்றவரிடத்தில் அன்பு செலுத்த நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 1 யோவானின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யோவான் 3:16 தேவனுடைய அன்பை நீங்க பாப்பீங்க. ஆனா 1 யோவான் 3:16 வாசிக்கும் போது, அவர் நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம், நாமும் நம்முடைய சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. முதல்ல பாருங்க, முதல் குடும்பத்தில் நடந்த பாவ செய்கை அன்பில்லாததுதான் காரணம். தன் சகோதரனை நேசிக்க முடியல, தன் சகோதரன் மேல ஒரு பகை, எரிச்சல், அவன் முகநாடி வேறுபட்டது. அந்த அன்பு இருந்ததுன்னா அன்பு சகலத்தை என்ன செய்யும்? தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும் பைபிள் சொல்லுது. இன்னைக்கு இந்த அன்பை குறித்து தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஆனா எப்படிப்பட்ட அன்பு? உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாகன்னு ரோமர் 12:9 சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த அன்பு எப்படிப்பட்ட ரீதியில வெளிப்பட வேண்டும்? மறுபடியும் வாசிக்க கேட்க போகிறோம். 1 தீமோத்தி 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிக்க நாம் கேட்கலாம். 1 தீமோத்தி 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும்
மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. சுத்தமான இருதயத்திலும் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த அன்பு முதல்ல எதிலிருந்து வெளிப்பட வேண்டியது இருக்கிறது? சுத்தமான இருதயம். இந்த இருதயம், மனசாட்சி, இந்த ரெண்டுமே, அதாவது சுத்தமான இருதயம், நல் மனசாட்சி, இந்த ரெண்டையுமே நம்ம எவ்விதமா தான் காத்துக்கொள்ள கூடும் அப்படின்னா விசுவாசத்தினால மாத்திரம்தான். என் இருதயம் சுத்திகரிக்கப்பட்டுட்டு நான் நம்பணும், விசுவாசிக்கணும். இருதயத்தை யாரோ வெளியே எடுத்து ஏதோ இயேசுவின் ரத்தத்தை அப்படி கொண்டு வந்து அப்படியே அலசி அப்படி பண்றது இல்லை. நான் அப்படியே நான் விசுவாசிக்கணும். அதுல இந்த சுத்தமான இருதயமும் நல்மனசாட்சியும் விசுவாசத்தின் அடிப்படையிலேயே அமைகிறது. அதனால அந்த மூன்று ஒன்றுக்கொன்று தொடர்புடையதா இருந்து இது என்ன எதை வெளிப்படுத்துகிறது என்றால் அன்பை பிறப்பிக்கிறது. எல்லா அன்பையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறதும் இல்லை, எல்லா அன்பும் கற்பனையின் பொருளும் ஆகாது. அப்ப எதை கர்த்தர் கற்பனையின் பொருள் என்று அடையாளப்படுத்துகிறார் என்றால் கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் என்று எழுதுகிறார். இப்ப சுத்தமான இருதயம், ரெண்டு இருதயம் தான் நீங்க பாப்பீங்க இந்த உலகத்துல. ரெண்டு இருதயத்தை பார்க்கலாம். ஒன்னு சுத்தமான இருதயம், இன்னொன்னு அசுத்தமான இருதயம். சொல்ல நல்லா கவனிச்சுக்கங்க. நீங்க சொல்ல சொல்ல ஒவ்வொரு பாயிண்ட்லயுமே 3 பாயிண்ட் தான். இந்த 3 பாயிண்ட்லயுமே ஞாபகிச்சுக்கிட்டே இருக்கணும். எந்த முகாந்தரத்தோடு ஆவியானவர் பவுலுக்கு வெளிப்படுத்தி தீமோத்தேயுவிடத்துல பேசும்படி ஏவுகிறார் என்றால் அன்றைக்கு வேற்றுமையான உபதேசம் நிறைந்திருந்தது. இன்னும் சுருக்கமா சொன்னா அதனுடைய பின்னணி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா அந்த நாட்கள் சபைகள் எழுப்பப்பட்ட நாட்கள். 2 கூட்டத்தார சபையில கர்த்தர் கொண்டு வருகிறார், சபையாக இணைக்கிறார். இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி என்று பார்க்கிறோமே. யூதர்களையும் கர்த்தர் சபைக்குள்ளே கொண்டு வருகிறார். யூத ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வருகிறார்கள், பிரஜாதியாரும் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வருகிறார்கள். அப்ப யூதர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, யூதர்கள் அதான் சொல்லுவாங்க, ஜென்ம புத்தியை செருப்பால் அடித்தாலும் போகுமான்னு கேட்பாங்க. கிறிஸ்துவுக்குள்ள அவங்க சரியா நிலவரப்படல அப்படின்னா அவங்க ஜென்ம சுபாவத்தோடு தான் இருப்பாங்க. அவங்க யூத முறைமையின்படி அனுசரித்து வந்த சில பாரம்பரியங்களை உள்ள கொண்டு வர நினைப்பாங்க. பிரஜாதியார் என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்களும் சில பாரம்பரியங்களை உள்ள கொண்டு வர நினைப்பாங்க. நமக்கு தெரியாது இல்ல. அப்போஸ்தலர் அதுக்கு நல்ல திட சாட்சியை உங்களுக்கு உதாரணம் கொடுக்கிறேன். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து தொடர்ந்து வாசிக்கும் போது ரட்சிக்கப்பட்ட யூதர்கள் இன்னும் ஒரு முறைமையை பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. மோசையின்படி விருத்த சேதனம் பண்ணப்பட்டால் ரட்சிப்பு உண்டாகும் என்று. பவுலும் பர்னபாவும் முரண்பாடாக பேசுகிறார்கள், எதிரடையாக பேசுகிறார்கள். விசுவாசத்தினாலே ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று. அப்ப என்ன செய்யணும்? குழப்பம் வருது, வாக்குவாதம் உண்டாகுது. அவர் யாக்கோபு என்கிற ஒரு மனுஷன் சில புத்திமதி சொல்லி சில கடிதத்தை அனுப்பும் போதுதான் அங்க பிரச்சனைக்கு தீர்வு உண்டாகிறது. இது அன்றைக்கு சபையில் இருந்தது. அப்ப வேற்றுமையான உபதேசத்தை சொல்லக்கூடிய கூட்டத்தாரும் சபையில் இருந்தார்கள். இன்னொரு கூட்டத்தை சொல்லணும் அப்படின்னா 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தை இப்ப எடுக்க வேண்டாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது இஸ்ரவேல் ராஜாவாகிய இஸ்ரவேல்ல கடைசி ராஜாவா இருந்தது ஓசையா. யூதாவில கடைசி ராஜாவா சிதேக்கியா இருந்தான். அந்த ராஜாவின் நாட்கள்ல இஸ்ரவேல முற்றிலுமா ஆண்டவர் அசிரியாவுடைய கையில ஒப்பு கொடுத்தா. அவன் என்ன செஞ்சான்னா சமரியா பட்டணம் இஸ்ரவேலுக்கு தலைநகர், அதாவது யூதாவுக்கு தலைநகரம், அதாவது தென் தேசத்து ராஜ்யத்துக்கு தலைநகர் எருசலேமாகவும் வடதேசத்து ராஜ்யத்துக்கு தலைநகரம் சமாரியாவாகவும் காணப்பட்டது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரெகோபெயாமுடைய நாட்கள்ல இந்த ராஜ்யபாரம் 2ஆக பிரிக்கப்பட்டு ஒன்று ரெகோபெயாமுக்கும் இன்னொன்று யெரொபெயாமுக்கும் கடந்து சென்றது என்பதெல்லாம் நம்ம அறிந்ததுதான். அதுல இஸ்ரவேல் தேசத்துக்கு தலைநகரமா இருந்ததுதான், இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு வந்ததுதான் சமாரியா. அவன் சமாரியா முற்றுகை போட்டு சமாரியா முற்றிலுமா எடுத்துட்டான். இஸ்ரவேல் ஜனத்தை எல்லாமே கம்ப்ளீட்டா அவன் என்ன சிறைபிடித்து கொண்டு போறான். அதுக்கு பதிலா சில 5 விதமான ஜாதிகளை கொண்டு வருவான். நீங்க அதை வாஸ்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 5 விதமான ஜாதிகளை கொண்டு வந்து அங்க கொடியேற்றி வைப்பான். அந்த ஜனங்கள் கர்த்தருக்கும் பயந்து நடப்பாங்க, அவங்க மேடைகளையும் அகற்ற மாட்டாங்க. அவங்க முன்பு செய்து வந்த அந்த முறைமையின்படியும் செய்வாங்க. உங்களுக்கு தெரியும், படிச்சிருந்தா தெரியும். சிங்கங்கள் எல்லாம் கர்த்தர் அனுப்பி சிலர் சிங்கங்கள் கொன்று போடும். இவங்க என்ன செய்யணும் தெரியாது, ஒரு ஆசாரியனையும் வர வச்சு போதிச்சு பார்ப்பாங்க. இவங்க திருந்தின பாடே இருக்காது அந்த அதிகாரம் முடிகிற வரைக்கும். அதையும் செய்வாங்க, இதையும் செய்வாங்க. அப்போ இப்படி குளறுபடி கலப்படங்கள் நிறைய உண்டு. அதனாலதான் பாருங்க சில கிராமங்களை பார்த்தா நான் இப்போ சொல்ல முடியும், உடங்குடி பக்கத்துல கிராமங்கள் இருக்கு, எப்ப கூட உங்களுக்கு காமிக்க முடியும், சொல்ல முடியும். அங்கெல்லாம் கவனிச்சிங்க அப்படின்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டு நல்ல பக்திமான்கள் ஆலயத்துக்குலாம் வருவாங்க. ஆனா வேற ஒரு இடத்துக்கும் வரி கொடுப்பாங்க. நைட் ஆனா சூடமும் நினைச்சுவாங்க, கொளுத்திடுவாங்க. இவங்க என்ன இது அப்படின்னு பாத்தீங்கன்னா சில
தேவையில்லாத வேற்றுமையான உபதேசங்களையும் உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. தர்க்கங்களை கொண்டு வரக்கூடிய உபதேசம், விசுவாசத்துக்கு எதிரடியா செய்யக்கூடியது அந்த சூடம் கொளுத்துறது, நாள் பார்க்கிறது, வரி செலுத்துவதெல்லாம். அது மனுஷருக்கு பயப்படுகிற பயம், அது கண்ணியை தான் வருவிக்கும் என்று நீதிமொழிகள் சொல்லுகிறது. இன்னைக்கு அதனாலதான் இந்த கற்பனையின் பொருளில் இருந்து பிறப்பிக்கப்படக்கூடிய உண்மையான அன்பை, அந்த மாயமற்ற அன்பை நாம் எவ்விதமாய் வெளிப்படுத்தி ஜீவிக்கிறோம் என்பதை இன்றைய செய்தியின் மூலமாய் நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அதனாலதான் முதல் காரியம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? சுத்தமான இருதயம். இந்த சுத்தமான இருதயம் என்று சொல்லும் போது நான் எதை இன்னைக்கு முதல்ல நான் நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டியது இருக்கிறது? எதை குறித்து அதிக நிச்சயம் உடையவனாய் நான் காணப்பட வேண்டியது இருக்கிறது? நான் சுத்தமுள்ளவனாய் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் நான் கழுவப்பட்டு என் இருதயம் இதுவரைக்கும் அசுத்தமாய் இருந்தது. இன்றைக்கு இயேசுவின் இரத்தம் என்னை கழுவினபடியினாலே நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்கிற நிச்சயத்தை நான் கட்டாயம் உடையவனா இருக்கணும். அது இல்லாம சன்மார்க்கமா சொல்லுவாங்க, இயேசுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா என்ன சொல்லுவாங்க, ஹெல்பிங் டெண்டன்சி நிறைய பேருக்கு இருக்கும். யாராவது விழுந்துட்டாங்கன்னா உடனே முதல்ல தூக்குறது ரெடியா இருப்பாங்க. அவனுடைய சோசியல் சர்வீஸ் எல்லாம் இங்க வேலை செய்யாது. அதுக்கு இந்த பைபிளுக்கு எல்லாம் சம்பந்தம் கிடையாது. அது வேற்றுமையான உபதேசம். அதை கொண்டுட்டு எங்கேயாவது போயிரு, அதனால உன்னை பரலோகத்துக்கு ஆண்டு கொண்டு போக மாட்டாரு. நிறைய பேருக்கு இப்படிலாம் ஒரு எண்ணம், ரட்சிக்கப்பட மாட்டாங்க. ஆனா தான தர்மம் பண்ணிட்டா, அந்த அன்பை வெளிப்படுத்திட்டா, நான் சொல்றேன் இது மாய்மாலமான அன்பு தான். உனக்குள்ள ஒரு சுயநலம் தானே இருக்கு. பைபிள் என்ன சொல்லுது? எதிலிருந்து பிறப்பிக்கக்கூடிய அன்பு பாருங்க. அன்றைக்கு தேவனை எல்லாரும் நேசித்தது போல ஒரு போர்வையில் இருந்தாங்க. இயேசுவானவர் காணிக்க பெட்டி பக்கத்துல உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா ஒருத்தர் தான் அவர் மெச்சி பேசினாரு ஒழிய எல்லாரையும் இல்ல. அதுக்காக இவ ஒருத்தி தான் காணிக்கப்பட்டா, மத்த யாரும் காணிக்க போடலன்னு இல்ல, எல்லாரும் காணிக்க போட்டாங்க. பார்வைக்கு சும்மா என்னத்தையும் ஒண்ணு எடுத்து போடணும், கடமைக்கு செய்யணும். அவங்களும் தேவனை நேசித்தது போல ஒரு பாவனை பண்ணாங்களே ஒழிய உள்ளத்திலிருந்து வெளிப்படல. இப்ப அதைத்தான் இங்க பேசுறாரு. சுத்தமான இருதயத்திலிருந்து பிறக்கக்கூடிய அன்புதான் கற்பனையின் பொருள். இது முதல் பகுதி. இந்த 3 பகுதியில தான் முழுமை அடைகிறது கற்பனையின் பொருள். அன்புங்கிறது முழுமை அடைகிறது. சுத்தமான இருதயத்தை குறித்து நாங்கள் ஏன் பேசுகிறோம்? இந்த காணொலியை காட்சியை கண்டு கொண்டிருக்கிற, இந்த காணொலி மூலமா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, முதலாவது சுத்தமான இருதயம் உன்னிடத்தில் உண்டா? நீ எந்த சபைக்கு போகிற ஆளா இருந்தாலும் சரிதான், எங்க பாஸ்டர் அப்படி, பாஸ்டர் அம்மா இப்படி, நீ எந்த காரியத்தை நீ எழுப்பி கொண்டிருந்தாலும் சரிதான், நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே உன்னுடைய பாவங்கள் எல்லாம் உனக்கு மன்னிக்கப்பட்டு விட்டது, உன்னுடைய அசுத்தமான இருதயம் சுத்திகரிக்கப்பட்டு விட்டது என்கிற நிச்சயத்தோடு ஜீவிக்கிறாயா? இல்லாவிட்டால் உன்னுடைய பக்தி எல்லாம் வீண். தாவீது பாவத்துக்கு உட்பட்டு கதறுகிறார். அது வரைக்கும் செம்மையான இருதயத்தோடு, சுத்த இருதயத்தோடு ஜீவித்து வந்ததான கர்த்தருடைய தாசனாகிய தாவீது பத்சேபாளிடத்தில் பாவத்துக்கு உட்பட்ட பிற்பாடு அவன் தேவனை நோக்கி கதறுகிறார். சங்கீதம் 51:10 சொல்லுகிறது, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். என்னிலே சிருஷ்டிக்கப்பட வேண்டியது என்ன? தனக்குள்ளே சிருஷ்டிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான கட்டாயமான அவசியத்தை அவர் உணர்ந்தார். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று கேட்கிறாரே. என்னையா உனக்கு என்ன தாவீது, உனக்கு என்ன அவசியம்? சுத்த இருதயத்தை உன்னில சிருஷ்டிக்க கேட்கிறீரே, உனக்கு என்ன அவசியம் கேளுங்க. அவர் சொல்லுவாரு, நானும் வெளிப்பிரகாரமா அப்படியே தேவனை துதிக்கிறவனை போல அப்படியாக்கும் இப்படியாக்கும், கர்த்தரை ஒரு நாளைக்கு 7 முறை துதிக்கிறவனை போல, கர்த்தரை குறித்து பாடல்களை பாடுறவனை போல நானும் காண்பித்துட்டே தான் இருந்தேன். ரகசியமா என்ன செஞ்சுட்டேன்? பச்சைபால கூப்பிட்டு அவட்ட தவறா நடந்துட்டேன். இப்ப கரப்பட்டதுனால என் இருதயம் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அசுத்தமாயிட்டு, இருதயம் அசுத்தமாயிட்டு. அதனால கேட்கிற, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். அந்த வார்த்தை எதை வெளிப்படுத்துதுன்னா, அவருக்குள்ளே சுத்தமான இருதயம் அப்பொழுது இல்லை. பாவம் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை கரைப்படுத்துகிறது. அதனாலதான் ஒரு வசனத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்திட்டே இருந்தாரு. இந்த ஆராதனை வேளையில அந்த வார்த்தை வெளிப்பட்டது. எல்லாவற்றை பார்க்கிலும் நம்முடைய இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார் என்று எரேமியா 17வது அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அது திருக்குள்ளது, மகா கேடுள்ளது.
இந்த இருதயத்தை சுத்திகரிப்புக்குள்ள கொண்டு வர வேண்டுமானால் அது எந்த மனுஷனோ மனுஷியோ அவங்க கட்டாயமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே கழுவப்பட்ட அனுபவத்தை அல்லது நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும். அதனாலதான் தேவன்கிட்ட கேட்கிறாரு, மனுஷன்ட்ட போய் கேட்க முடியாது. இதை சிருஷ்டிக்க, சுத்தமான இருதயத்தை சிருஷ்டிக்க எந்த மனுஷனாலும் கூடாது. தாவீது ஏன் தேவனிடத்தில் கேட்டார்? தேவன் ஒருவர் தான் சுத்தமான இருதயத்தை சிருஷ்டிக்க முடியும். தேவனை தரிசிக்கணுமா? இருதயத்தில் சுத்தம் தேவை. மத்தேயு 5:8 அதைத்தான் சொல்லுகிறது. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தம் காணப்படுகிறதா? இந்த இருதயத்தை குறித்து இயேசுவானவர் சொல்லும் போதும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறது, அது இருதயத்திலிருந்து புறப்பட்டு வந்து அது மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று 18ஆம் வசனத்தில் பேசுகிறார். 19வது வசனத்தில் ஒரு பட்டியலே கொடுக்கிறார். ஒரு மனுஷனுடைய இருதயத்திலிருந்து கொலை பாதகங்கள், விபச்சாரங்கள், களவு, கேடு, அசுத்தம், பலவிதமான பாவ காரியங்கள் அங்கு சுட்டி காண்பிக்கிறார். இவைகள் எல்லாம் ஒரு மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வந்து அவனை தீட்டுப்படுத்தும் என்று பேசுகிறார். இன்றைக்கு நான் என் இருதயத்தை எவ்வளவாய் சுத்தமுள்ளதாய் காத்துக்கொள்ள வேண்டும். இருதயத்துல ஒரு சுத்தமான இருதயம் இல்லாத பட்சத்துல நம்ம எவ்வளவுதான் அன்பு செலுத்தினாலும் அந்த அன்பை கர்த்தர் அங்கீகரிக்கிறது இல்லை. அதனாலதான் ஆண்டவர் பாருங்க, இந்த 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்துல முதல் 8 அல்லது 10 வசனங்களுக்குள்ள நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, வேதம் அழகா காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. 2 கூட்டத்தை காண்பித்து கொடுக்கு. ஒன்னு தீமோத்தேயு என்கிற ஒரு பகுதி, இன்னொன்று வேற்றுமையான உபதேசத்தை பகிர்ந்து கொள்ளுகிற பகுதி. இந்த 2 கூட்டத்தையும் காண்பித்து கொடுத்து, இந்த 2 கூட்டத்திலையும் எது இப்ப முக்கியமா நமக்கு தேவைங்கிறத ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். நான் திடீர்னு தான் பாக்குறேன், அந்த போர்ட்ல கூட இருக்கு, படிக்கலாம், நீங்க படிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் திடீர்னு தான் பாக்குறேன், கற்பனையின் பொருள் இங்க அழகா கொடுத்திருக்கிறாங்க. சுத்தமான இருதயம் உபதேசம் பண்றதல்ல. ஒரு சகோதரி அப்படிதான், அவங்க சர்ச்சில் வாரம் பைபிள் ஸ்டடி எடுப்பார் போல ஒரு நபர், நல்ல பிரபலம், நல்ல ஒரு ஊழியக்காரர் தான். ஒரு முறை அவங்க கணவனோட முந்தி நடந்தது, கணவனாரோடு அப்படியே சைக்கிள்ல போய்கிட்டு இருந்தாங்களாம். போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த டீ கடை, நிறைய டீ கடை வரும், மளிகை கடைலாம் வரும், அப்படியே கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா டீ கடையில ஒரு ஐயா சிகரெட் நல்லா ஊதிக்கிட்டு இருந்தாராம். அப்போ இவங்க டக்குன்னு பார்க்கும்போது, இது நம்ம சர்ச்சுக்கு வந்து பைபிள் ஸ்டடி எடுக்கிற அந்த பெரிய ஊழியக்காரராச்சே அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்தாங்களாம். ஆனாலும் இவங்க கணவன்கிட்ட சொல்றாங்க, நீ வேற யாரையோ பார்த்து சொல்ற அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் நான் அடுத்த வாரம் எப்படி அவரே தான் நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் வரும்போது அவரை பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் வந்து பைபிள் ஸ்டடி எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் கேட்டாங்களாம், ஐயா நான் உங்களை டீ கடையில இப்படி நான் சிகரெட் அடிக்கிறதோட பார்த்தேனே அப்படின்னு சொல்லி, நீங்க பைபிள் ஸ்டடி நல்லா அடிக்கீங்க, இப்படி சிகரெட் அடிக்கிறத பார்த்தேனே அப்படின்னு சொல்லி சொல்லும் போதுதான் சொன்னாராம், யார்ட்டி சொல்லிடாதீங்க, எனக்கு இதை மட்டும் விடவே முடியல, மத்த எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன், இதை மட்டும் என்னால விட முடியல, ஆரம்பத்துல இருந்து பழகினதுனால இந்த பழக்கம் எனக்கு என்னோட தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். பாருங்க, பைபிள் ஸ்டடி எடுக்காங்க, உபதேசம் பண்றாங்க, அது அப்படி இப்படி டாம் டீம்னு குதிக்கிறது இல்ல. எது முக்கியமா இருக்குன்னா, என் இருதயம் சுத்தமா இருக்கிறதா? தேவன் தமது சபையை குறித்து ஆசாபுக்கு இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு கொடுத்தா. நீ ஆசாபின் சங்கீதமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சங்கீதம் 73ஆம் சங்கீதம் 1 வசனத்தை வாசி பாருங்க. சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராய் இருக்கிறார். அப்ப இஸ்ரவேல் எப்படிப்பட்ட அடையாளத்தை பெற்றிருக்கும் சொல்லி தேவன் ஆசாபுக்கு வெளிப்படுத்துகிறார் என்றால், அந்த ஜனம் சுத்த இருதயம் உள்ளவர்களாய் காணப்படும். சுத்த இருதயம். அதனாலதான் ஆண்டவர் பிழையாமுடைய கண்களை திறந்து இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து முதல்ல வெளிப்பாடு தரும்போது, வேதத்துல என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் பின்பகுதியை வாசி பாருங்க. 9ஆம் வசனத்தை முழுமையா வாசி பாருங்க. கண்மலை உச்சியிலிருந்து அவனை நான் பார்ப்பேன்னு சொல்லி பார்க்கிறாரு. உயரத்திலிருந்து அவனை பார்க்கிறேன், அவன் மற்ற அந்த ஜனங்கள் மற்ற ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுது. மற்ற ஜாதியார் என்றால் என்ன? அசுத்த இருதயத்தோடு காணப்படுகிற கூட்டத்தா. அவங்களுக்கு இவனுக்கு சம்பந்தம் கிடையாது. யாக்கோபு வேற, உலகம் வேறு, சபை வேறு, உலகம் வேறு.
அதனாலதான் தேவன் கற்பனையின் பொருளை எந்த அடிப்படையில வெளிப்படுத்தி பேசுகிறார் என்றால் சுத்தமான இருதயத்திலிருந்து பிறக்கிற அன்பு குறித்து பேசுகிறார். ஏதோ கடைசியில பிறக்கும் அன்பு என்று இருக்கிறதுனால மாயமற்ற விசுவாசத்திலிருந்து மட்டும் இல்ல, சுத்தமான இருதயத்திலிருந்து அன்பு பிறக்கணும், நல்மனசாட்சியிலிருந்து அன்பு பிறக்கணும், மாயமற்ற விசுவாசத்திலிருந்து அன்பு பிறக்கணும். அப்ப முதல் பாயிண்ட், முதல் காரியம் என்னன்னா, தேவன் எதை வலியுறுத்துகிறார் என்றால் sanctification, சுத்திகரிப்பு. There is only one question that I would like to ask you, assembled at the present, assembled before me, in front of me. Do you have the experience of sanctification with the blood of Jesus Christ? இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே கழுவப்பட்ட அனுபவம் உண்டா? இந்த சுத்தமான இருதயம் என்னில எதை குறித்து, எனக்குள்ள எதை குறித்து பேசிக்கிட்டே இருக்குன்னா, நீ சுத்திகரிக்கப்படணும், உன் இருதயம் சுத்தமாகணும். எபிரேயர்ல சொல்லும் போதெல்லாம் அவருடைய இரத்தத்தினாலதான் நம்முடைய இருதயம் சுத்தமாக மாறி இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 10வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை பரிசுத்தம் செய்கிற கிறிஸ்துவின் இரத்தம், அந்த இரத்தம் தான் நம்மை பாவமற நம்மை கழுவுகிறது. நம்முடைய அக்கிரமம் நீக்கப்பட்டு நாம் சுத்தமுள்ளவர்களாய் மாறுவதற்கு அவருடைய இரத்தமே போதுமானதாய் இருக்கிறது. அதனால் தான் வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். முதல்ல இந்த அன்பு பிறப்பிக்கப்படுறதுக்கு முன்னால எங்கிருந்து தான் பிறப்பிக்கப்படணும் சொல்லி தேவன் நமக்கு அவசியத்தை வெளிப்படுத்துகிறார் என்றால், சுத்தமான இருதயம். இருதயம் சுத்தமா இருக்குதா? எல்லாம் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால கழுவப்பட ஒப்பு கொடுங்க. ஏன்னா நம்முடைய இருதயமே நமக்கு தெரியும். நான் எந்தெந்த இடத்துல கரைப்பட்டிருக்கிறேன், நான் எந்தெந்த இடத்துல இன்னும் நாடகம் சினிமாவுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறேன், நான் எந்தெந்த இடத்துல வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்திருக்கிறேன். அதனாலதான் அங்க அடுத்து சொல்றாரு, இந்த 5ஆம் வசனத்தை சொல்லிட்டு தான் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல கற்பனையின் பொருள் என்னன்னு சொல்லி பேசிட்டு அடுத்த வசனத்துல சொல்றார், சிலர் இதை நோக்காமல். இதெல்லாம் தேவையில்லை, பாட்டு பாடணும், அந்த குதிக்கணும், அப்படியே ஆட்டை கழிக்கிறது போல இங்க சர்ச்சுக்கு சும்மா வரணும் போகணும், அப்படியே அலையணும், இடத்தை தேய்க்கணும் போகணும். இது கிடையவே கிடையாது. கிறிஸ்தவர்களுக்கு இது கிடையவே கிடையாது. தெளிவா அறிஞ்சுக்கங்க. சுத்தமான இருதயம் இருக்குதா? இப்ப அதுதான் கேட்கிறாரு. அதனாலதான் யோவான் பாருங்க அன்பை குறித்து பேசிக்கிட்டே வர்றாரு. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். அப்ப எப்படி தப்ப முடியும்? நம்முடைய இருதயமே நம்மளை குற்றவாளியா தீர்க்குதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இருதயம் இன்னும் ஸ்திரப்படல, இன்னும் இந்த இருதயம் சுத்திகரிப்ப இன்னும் பெற்றுக்கொள்ளல. சிம்பிள், வெரி சிம்பிள். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகள் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நான் சொல்ற இந்த செய்தி சத்தியத்தை நல்லா கவனிச்சுட்டே வாங்க. ஆரம்பத்திலிருந்து முதிர்ந்த அனுபவத்துக்கு வரைக்கும் இந்த சத்தியத்துல இருக்கு. இந்த 1 தீமோத்தேயு 1:5 ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் இருக்கு. அதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கவனிங்க. இது முதல் அனுபவம். கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய முதல் படியே இதுதான், சுத்திகரிப்பு. சுத்திகரிப்பு உண்டா? இயேசுவின் இரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டது மெய்தானா? ஆராய்ந்து பாருங்க. இங்க இருக்கிற வாலிப தங்கச்சுமா, தம்பிமா, சின்ன தம்பிமா, நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்கிறியா? என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உனக்கு சொல்றேன், நீ தாய் தோப்பனை எய்த்து பேசுனது, தாய் தோப்பனுக்கு தெரியாம காரியங்களை ஏதாவது செய்தது, பொய் பேசுனது, இன்னும் உன் வாழ்க்கையில சிறு வயதுல இருந்து என்னென்ன காரியங்கள்லாம் நீ தவறு செய்தியோ அதெல்லாம் நீ உணர்ந்து ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்டிருக்கிறியா? இயேசுவே உம்முடைய இரத்தத்தினாலே கழுவு, நான் பாவி என்கிற ஒரு மனநிலையோடு அவ்விடத்தில் உன் பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து இயேசுவின் இரத்தம் என்னை பரிசுத்தமாக்கி விட்டது என்கிற நிச்சயத்தோடு நீ காணப்படுகிறாயா? ராஜானுடைய ரட்சிப்பு குறித்து சொன்னாங்க, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் முதல் முறை கேட்டேன் நினைக்கிறேன் பரமங்குறிச்சில. ரட்சிப்பு எப்படி வருதுன்னா, பேப்பர் எடுத்து எழுதுறாங்க. எல்லாரும் எழுதுங்கன்னு சொல்லல, எதெல்லாம் உணர்த்துறாரோ அதெல்லாம் அவங்க எழுதுனாங்களாம் பேப்பர்ல. சிறு வயதுல இருந்து இந்த வாலிப நாட்கள் வரைக்கும் எதெல்லாம் குற்றம் இருக்குதோ, இது என்ன வழிமுறை தெரியுமா? இதெல்லாம் சும்மா நேரம் போகலன்னு சொல்லி எழுதிட்டு இருக்கிறதுக்கு இல்ல. இது என்ன வழிமுறை? எதற்கான வழிமுறை அப்படின்னா, சுத்திகரிப்புக்கான வழிமுறை, சுத்தமான இருதயத்தை பெற்றுக் கொள்வதற்கான வழிமுறை, சுத்தமான இருதயம் உள்ளத்தில்
இயேசு கிறிஸ்துவின் எல்லாத்தையும் கழிவுன்னு சொல்லி அந்த விசுவாசத்துக்குள்ள வந்து அதெல்லாத்தையும் கிழிச்சு போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன். என்னன்னா என்னுடைய பாவம் எல்லாம் என்ன செய்யுதுன்னா, இந்த பாவம் இருதயத்தில் குடி கொண்டுகிட்டே இருக்கு. அப்படின்னா இந்த இருதயம் கரைப்பட்ட ஒன்னாகத்தான் இருக்கு, அசுத்தமான இருதயமாக இருக்கு. இதுல இருந்து என்னதான் கொஞ்ச நாளும் சரி கெஞ்சினாலும் சரி, அன்பு நாங்க அப்படியாகும் 5000 ரூபாய் அந்த டொனேஷன் கொடுத்தோம், மிஷனரியை தாங்குறோம், ஏன்னா எங்களுக்கு பாரம். இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட நிச்சயம் உண்டா? இல்லைன்னா 5000 தேவையே கிடையாது. இது அன்பே கிடையாது. பைபிள் என்ன சொல்லுது? அது எந்த ரூட்ல வரணும்? நீ நல்ல நாடகம் பார்ப்ப, சினிமா பார்ப்ப, ஆனா மாசத்துக்கு ஒரு முறை நாங்க 3000 ரூபாய் நாங்க IMS மிஷனரி காணிக்க கொடுத்தோம். இது அன்பே கிடையாது. அது கிறிஸ்துமஸ் டைம்ல நாங்க ஏழைகளுக்கு துணிமணி வாங்கி கொடுப்போம். நீ இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு சுத்தமான இருதயத்தோடு காணப்படுகிறாயா? இல்லாவிட்டால் நீ காண்பிக்கிற அத்தனை இரக்கம் அன்பு எல்லாம் கர்த்தர் சொல்லுகிற பிரகாரம் வெளிப்படுகிறது அல்ல. அதுதான் வேதம் தெளிவா சொல்லுது. சுத்தமான இருதயத்திலிருந்து பிறக்கக்கூடிய அன்புதான் கற்பனையின் பொருள். இதை நீங்க சிலர் நோக்குறது கிடையாது. இஷ்டத்துக்கு அலையணும், ஆனா ஏதாவது ஒண்ணு செஞ்சிடணும். இன்னைக்கு அதுதான் இப்போ. அதனாலதான் நிறைய பிரசங்கங்கள்ல மனம் திரும்புதல் குறித்த செய்தி இன்னைக்கு இல்ல. இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு அப்படிங்கிற கட்டாயத்தை சொல்லிக் கொடுக்கிறது இல்ல. சும்மா வா, வந்துட்டு போ, கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு சொல்லி அனுப்பி விடுறதா இன்னைக்கு இருக்கு. சுத்தமான இருதயம் என்னையிலே காணப்படுகிறதா? பாவத்தில் கடந்து பாவத்தில் உழன்ற மனுஷன், விபச்சாரத்தில் உழன்ற தாவீது தேவனை நோக்கி கேட்கிறார், சுத்தமான இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், அது உருவாக்கப்படணும் கேட்கிறார். எந்த அளவுக்கு கரைப்பட்டு இருக்கிறார் பாருங்க. இது எப்ப வரும் அப்படின்னா, அந்த சங்கீதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, எல்லாருக்கும் தெரிந்ததுதான். நாத்தான் வந்து அவன் பச்சை பள்ளத்துல பாவத்துக்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது அவன் எழுதின பாட்டு, அவன் பாடின பாட்டு அது. தன் பாவங்களை உணர்த்தின போது, பாவங்கள் உணர்த்தப்பட்டு பாவத்துக்காக மனசாப்படுறாரு. இப்பதான் உள்ள இருந்து வெளியே வருது, நான் ரகசிய அறையில இதை பண்ணல, உமக்கு முன்பாக நான் பண்ணியிருக்கிறேன். உணர்றாரு. இப்பதான் உணர்ந்து உணர்ந்து என் கண்களுக்கு முன்பாக கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன், மீறுதல்கள் எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எனக்கு எப்பொழுது எனக்கு முன்பாக நிற்கிறது, இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்பு அந்த கண்ணத்தை ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவே, என்னை ஈசோப்பினால் சுத்திகரி அப்பொழுது சுத்தமாவேன், என்னை கழுவியல் அப்பொழுது நான் உறைந்த மலையில வெண்மையாவேன், என் பாவமறை என்னை கழு. எப்படி கெஞ்சிறாரு, கெஞ்சி கெஞ்சி கெஞ்சி. அந்த சங்கீதம் 51:17 சொல்ற, தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணின்னு சொல்றாருன்னா, எவ்வளவு நொறுங்குண்ட இருதயத்தோடு இந்த சுத்தமான இருதயத்தை தனக்குள்ளே பெற்றுக்கொள்ளணும் சொல்லி வாஞ்சித்தார் பாருங்க. நொறுங்குண்ட இருதயம் வேணும், பாவத்துக்காக மனசாவப்படுற இருதயம் வேணும். சும்மா கடமைக்கு வாசிடுவாங்க. பிரியமான சகோதரரே, நம்முடைய தேவனாகிய பரம பிதாவாகிய தேவனுடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் நாம் செய்த பாவங்களை, பலவிதமான பாவங்களை மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் துக்கமும் கீழ்ப்பிடிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வாக்கியங்கள், பற்பல வாக்கியங்கள் நமக்கு ஏவுகிறது. இதெல்லாம் அப்படியே கேட்டு 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 அந்த ஆள் அப்படியே முழங்கால் போடுறதுதான். சர்வ வல்லமையும் மிகுந்த இறக்கமுள்ள பேதான் அவங்க எடுத்து விடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கோர்ட்ல ரோடே போட்டுருவோம். நம்ம தினமும் இதான் நடக்கு. உணர்வு உண்டா? இந்த 51 சங்கீதத்தை 2 நாட்கள்ல நல்லா அடிச்சு விடுவாங்க. மாறி மாறியோ அல்ல சேர்ந்தோ எப்படி அடிச்சு விடுறது. உணர்வு உண்டா? பாவத்துக்காக மனஸ்தாவப்பட்டு கதற, ஐயோ நான் 10 வருஷமா இந்த சகோதரனோடு பேசாம இருக்கிறேனே, ஐயோ நான் உங்களை காயப்படுத்தி கடும் சொற்களை வச்சு நான் எவ்வளவு நான் பேசிட்டேனே, அவங்களுக்கு விரோதமா கடும் சொற்களை நான் பயன்படுத்திட்டேனே. அதை உணரணும். என் பாவத்தை நான் உணரணும். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? பாவத்துக்காக மனஸ்தாபப்படணும். அப்படிப்பட்ட ஒரு இருதயம், அதுதான் அந்த சுத்தமான இருதயத்துக்குள்ளே, அதுதான் நம்மளை வழி நடத்துகிறது. அதுதான் சுத்தமான இருதயம். பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். ஒரு வயதான ஐயா பஸ்ல, வயதான ஊழியக்காரர், நல்ல அருமையான ஊழியக்காரர், இன்றைக்கும் நல்ல ஒரு பழக்கம் உண்டு, எனக்கு நல்ல ஒரு ஐக்கியம் உண்டு. அந்த ஐயா பஸ்ல போகும்போது ஒரு தம்பியை பார்த்து கேட்டாங்களாம். தம்பி ஏதோ புதிய ஏற்பாடு ஏதோ பைபிளை வாசிச்சுட்டு இருந்தான் நினைக்கிறேன். பார்த்த உடனே கேட்டாங்களாம், நல்ல வாஞ்சியா தெரியுது, தம்பி நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா தம்பி அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். உங்க ரட்சிப்பின் அனுபவம் என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அப்ப தம்பி சொன்னா, நான் எப்பவும் ஆலயத்துக்குலாம் போவேன் நானு அப்படின்னு சொன்னா. இல்ல தம்பி நான் அதை கேட்கல,
நீங்க ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டீங்கன்னு சொன்னோன்னே, இல்ல அந்நிய பாஷை கூட நான் பேசுவேன் நானு அப்படிலாம் சொன்னான். பைபிள் வாசிப்பேன், அந்நிய பாஷெல்லாம் பேசுவேன் அப்படின்னு சொன்னான். இல்ல தம்பி, ரட்சிப்பு அப்படின்னு சொன்னா அவனுக்கு புரியவே இல்லை. அப்புறம் எடுத்து சொல்லி, உன் பாவத்துக்காக நீ மனஸ்தாப்பட்டு என்னைக்காவது நீ கதறி இருக்கிறியா? நான் பாவியா இருக்கிறேன், என் பாவத்தை எல்லாம் அவர் சுமந்து நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் எனக்கா ரத்த சிந்தி ஜீவனை கொடுத்தாருன்னு சொல்லி அவருடைய அன்பை நீ உணர்ந்து அவருக்கும் இருதயத்துல இடம் கொடுத்திருக்கிறியா? அப்படி ரத்தம் தான் என்னை பரிசுத்தமாக்கும் சொல்லி இடம் கொடுத்திருக்கியா? இப்படி பேசுறதுதான் ரட்சிப்பு. இதுதான் மனம் திரும்புதல கொண்டு வருது. அப்ப சுத்தமான இருதயத்திலிருந்து இந்த அன்பு பிறக்கணும்னு பாக்குறோம். ரெண்டாவது, இந்த கிறிஸ்தவ ஜீவிதத்தினுடைய ரெண்டாவது படியை நல்லா கவனிங்க. ரெண்டாவது நமக்கு அழுத்தம் கொடுத்து பேசுகிறது நல் மனசாட்சி. அதனாலதான் அந்த அதிகாரம் முடியும் போது கூட சொல்லுவாரு, நீ விசுவாசமும் நல் மனசாட்சி உடையவனாயிரு. 20ஆம் வசனத்துல சொல்லுவார் நினைக்கிறேன், நீ விசுவாசமும் நல் மனசாட்சி உடையவனாயிரு. சிலர் இந்த நல் மனசாட்சியை தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் என்று சொல்லும் போது, இதெல்லாம் படிப்பின, நீ இதுல சேதப்பட்டுற கூடாது, நீ இந்த நல் மனசாட்சியை சேதப்படுத்திட கூடாதுன்னு சொல்லி பேசுகிறார். நல் மனசாட்சினா என்ன? ரெண்டு மனசாட்சி உண்டு. எப்படி சுத்தமான இருதயம் அசுத்தமான இருதயம் ஒண்ணு இருக்குதோ, அதே போல நல் மனசாட்சி துர்மனசாட்சின்னு சொல்லி ரெண்டு பகுதி உண்டு. அப்ப மனசாட்சி அப்படின்னாலே எதை நமக்கு பொருள்பட செய்கிறது? மனசாட்சி அப்படின்னா என்ன அப்படின்னு கவனிச்சீங்கன்னா, மனசாட்சி பொதுவா ஆண்டவர் அதாவது பிறப்பிலேயே உள்ள கொண்டு வந்துட்டாரு. மனசாட்சி ஒரு மனிதனை எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி பகுத்தறிய வைக்கக்கூடியதான் நல்மனசாட்சி. அதாவது மனசாட்சி. அதனாலதான் இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, இயேசு அறியாதவங்க எங்க போவாங்க கேட்பாங்க. ஆண்டவரே சொல்லிட்டார், நியாயப்பிரமாணம் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப நியாயப்பிரமாண நாட்கள்ல, நியாயப்பிரமாண காலத்துல யூதர்களுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை இருந்தது, புறஜாதிகளுக்கு கிடையாது. அப்ப அவங்க எல்லாம் மறிச்சா எங்க போவாங்க கேட்டா, எப்படி அவர் நியாயம் தீர்ப்பாரு? நியாயப்பிரமாணத்தை கை கொண்டாயா கை கொள்ளலைன்னு கேட்பாரா? அப்படி கேட்க முடியாது. இந்த நியாயப்பிரமாணம் புறஜாதிகளுக்கு கொடுக்கப்படல. அப்ப அவங்களை எப்படி நியாயம் தீர்ப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனசாட்சி வச்சு நியாயம் தீர்ப்பார் சொல்லி ரோமர் 2ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15ஆம் வசனங்கள் நமக்கு அழுத்தம் திருத்தமாய் காண்பித்து கொடுக்கிறது. என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்களுடைய மனசாட்சியும் கூட அவங்களுக்குள்ள சாட்சி கொடுக்குதான். இது குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவருடைய மனசாட்சி, அவங்களுடைய உள்ளம் அவங்கள்ட்ட இதை தீர்க்கிறதுனால, இது குற்றம் உண்டு இது குற்றம் இல்லைன்னு சொல்லி தீர்க்கிறதுனால அவர்கள் சுபாவத்தின்படி நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றாங்க, நியாயப்பிரமாணமா இருக்கிறார்கள் சொல்லி வேதவசனம் அங்கு வெளிப்படையான சத்தியமாய் போதிக்கிறது. அப்போ இதுல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, மனசாட்சி அப்படிங்கிறது இந்த நன்மை தீமையை அறியும். அதனாலதான் பாருங்க, ஒரு மனுஷன் இயல்பாவே, ஒரு குடிகாரனை எடுத்துக்கொண்டா கூட, ஒரு சின்ன பிள்ளை ஒரு லாரி எப்படி மோத வருது அப்படின்னா அவனுடைய இருதயம் கூட என்ன செய்யணும், அந்த பிள்ளையை காப்பாத்தணும் தோணும். இவன் அதுக்காக பைபிள் வந்து படிச்சுட்டு வரல, ஆனா இயல்பா என்ன வரும்னா, இது நல்லது, அது அடிபட்டு போகுது, கெட்டதுன்னு தெரியுது அவனுக்கு. இது நல்லது இது கெட்டது எப்படிங்கிற மனசாட்சி அவனுக்கு தெரியும். தீயில கை வச்சா சுடும், கை வைக்கலன்னா சுடாது, சேஃபா இருந்துக்கலாம்னு சொல்லி அவனுக்கு தெரியும். இதெல்லாம் பைபிள் படிச்சு அல்லது புராணங்களை படிச்சு கதை புக்க படிச்சுலாம் தெரியுது இல்ல, மனுஷனுடைய இயல்புலயே அதை என்ன செய்யறான், விளங்கி கொள்கிறான். இதெல்லாம் நமக்கு தெரிந்ததுதான். குழி ஆழமா இருந்தா விழமாட்டோம். இது எங்க இருந்து படிச்சேன்னு கேட்டா, குழி ஆழமா இருந்தா அதுல விழுந்தா எந்திக்க முடியாது அப்படிங்கறத புக்ல பார்த்து படிச்சது இல்ல. இவ்வளவு பெருசுல நான் விழுந்தாலே எந்திக்க முடியாது அப்படிங்கிறது உள்ள காரியங்கள், உள்ளத்திலே அது எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அதனாலதான் தேவனுடைய வேதமே சொல்லுது, அவர்கள் உள்ளத்தில் நியாயப்பிரமாணம் எழுதியிருக்கிறதுன்னு சொல்லிதான் புறஜாதியரை குறித்து ரோமர் 2ஆம் அதிகாரம் 14-15 சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன? நல் மனசாட்சி. பவுல் தன்னை அடையாளப்படுத்தும் போது ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து சொல்றார். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே, நான் எல்லா விஷயங்களிலும் இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நல்மனசாட்சி உடையவனாய் இருக்கிறேன், தேவனுக்கு முன்பாக நல்மனசாட்சி உடையவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நல்மனசாட்சி இன்னொரு சொல்லும் போதும், அதுக்கு அடுத்த அதிகாரம் 24ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல சொல்லும் போதும், நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக நான் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த நல் மனசாட்சி குற்றமற்ற மனசாட்சி. இந்த மனசாட்சின்னு சொல்றாரு. இது எதை குறித்து அங்க பேசுறாருன்னா, கொஞ்சம் நான் ஆழமாவே உங்கள்ட்ட நான் பகிர்ந்து கொள்றேன். மனசாட்சி அப்படின்னு சொல்லும் போது நல்ல கவனிங்க. பேதுருக்கு இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு உண்டானது. எது நல்மனசாட்சி என்று அவர் பேசும்போது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, எது நல்மனசாட்சியின் உடன்படிக்கை என்று அங்க பேசுகிறார். வாசிக்க கேட்கலாம். நீங்க 20ல இருந்தே வாசிங்க, அப்பதான் அந்த சரியா விளங்கும். 20 மற்றும் 21. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20 மற்றும் 21. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே
தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். வாசிக்கலாம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மன சாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. இப்போ ஞானஸ்நானம் நல்மனசாட்சியின் உடன்படிக்கை என்று நாம் இங்கே பார்க்கிறோம். பொதுவா ஒரு மனுஷன் சுத்திகரிப்புக்குள்ள வரும்போது இரண்டாவது அவசியத்தை தேவன் எப்படி காண்பிக்கிறார்னா ஞானஸ்நான சத்தியத்தை வெளிப்படுத்துவார். அதனாலதான் இப்ப எடுக்க வேண்டாம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கும் போது கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்கள் சொல்லி எதை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னா 6 விதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல முதல்ல வர்றது செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல். 2வது எழுதுறாரு தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். 3வது ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம். விசுவாசம், சுத்திகரிப்பு இதெல்லாம் நமக்குள்ள வருது. அதை தொடர்ந்து அவர் என்ன எழுதுறாருன்னா ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம். அத சுத்திகரிக்கப்பட்டதுக்கு பிற்பாடுதான் ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம். நீங்க தெளிப்போ மூழ்கியோ, பலர் தெளிப்புன்னு சொல்லுவாங்க, நான் தெளிப்போ ஒளிப்புன்னு தான் சொல்லுவேன். தெளிப்பு ஞானஸ்தானம் சொல்லுவாங்க, அதுக்கு பேர் ஞானஸ்தானம் கிடையாது. மார்க் 16:16 சொல்லுது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனும் ஆக்கினைக்குட்படுவான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஞான பெற்றோர்கிட்ட விசுவாசம் வேணும்னு சொல்லி சொல்லப்படல. எந்த மனுஷன் ஞானஸ்தானம் பெறானோ அந்த மனுஷன் கட்டாயம் விசுவாசத்துக்குள்ளே வரணும். பேர் வச்சுக்கங்க, பிரதிஷ்டை பண்ணிக்கங்க, அதெல்லாம் நீங்க பண்ணிக்கலாம். ஆனா ஞானம் இல்லாம ஞானஸ்தானம் கிடையாது. அதனாலதான் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெறவன் ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலதான் இங்க வேதத்துல இங்க தெளிவா நம்ம கவனிக்கிறோம். ஞானஸ்தானத்தை குறித்து பைபிள் சொல்லுது, இதுதான் நல்மனசாட்சியின் உடன்படிக்கை. இது மாம்ச அழுக்க அல்ல, வெளித்தோட்டத்தில் இருக்கிற அழுக்க நீக்கக்கூடிய ஒரு உடன்படிக்கையாய் அல்ல, உள்ளான மனசாட்சியில பண்ணக்கூடியதுதான் ஞானஸ்தானம் சொல்லி நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. அப்ப நல்மனசாட்சியின் உடன்படிக்கை எது? ஞானஸ்தானம் சொல்லி பைபிள் அடையாளப்படுத்துது. இந்த பேதுருக்கு ஞானஸ்நானம் சொல்லி எதை ஞானஸ்நானம் சொல்லி அவர் ஒப்பனையா பேசுறாரு அப்படின்னா நோவாவுடைய பேழையை தான் ஞானஸ்தானத்துக்கு அடையாளமா, அதுல காக்கப்பட்ட ஜனங்களை. அப்ப நீங்களும் நானும் கட்டாயம் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கணும். நான் ஞானஸ்தானத்தை பத்தி பேச நினைக்காதீங்க, ஞானஸ்தானம் நாங்க தான் ஏற்கனவே எடுத்துட்டோம் நீங்க நினைச்சாலும் பரவாயில்லை. ஞானஸ்தான சத்தியத்துல நம்ம உறுதியா நிலைச்சிருக்கிறோமா? ஞானஸ்தானம் எடுக்கிறது ஏதோ ஒரு சமயம் தான், ஆனா ஞானஸ்தான சத்தியத்தின்படி ஜீவிப்பது வாழ்க்கை முழுவதும் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ, உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே என்பதை வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாகவே தேவன் எதை ஏற்படுத்துறார்னா ஞானஸ்நானத்தின் சத்தியம், ஞானஸ்நானத்தினுடைய வழிமுறை, ஞானஸ்நானத்தின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிற அனுபவம். இந்த அனுபவத்துல இல்லாம பிறக்கக்கூடிய அன்பெல்லாம் அங்க ஆண்டவர் மார்க்கு போடல. அதெல்லாம் நீங்க அனுதாபத்துல ஏதோ காமிப்பீங்க. நான் அதை சொல்றேன், அது வேற்று ஞான உபதேசம் அல்ல. இந்த சத்தியத்துக்குள்ள வந்துருங்க. ஞானஸ்நானம் என்ன அப்படின்னா பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைப்பது, பாவ மனுஷனை களைந்து விடுவது ஞானஸ்நானம். அது விருத்த சேதனத்துக்கு அடையாளமாக இருக்கு. ஏன்னா இந்த மாம்சத்தை அப்படியே மூழ்கி நம்ம எந்திக்கிறது, அது ஒரு விருத்த சேதனத்துக்கு அடையாளமா இருக்கிறதுன்னு சொல்லி கூட நீங்க வேதத்துல கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12 வசனங்களை வாசிக்கும் போது வேதம் இவ்விதமான வெளிச்சத்தை கொடுக்கிறது. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே, கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். அவரோட ஞானஸ்நானத்துல அடுத்த வருஷம் அப்படிதான் வருது, ஞானஸ்நானத்துல அவரோடு கூட நம்ம அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறோம் சொல்லும் போது இந்த நல்மனசாட்சி முழுக்க நல்ல மனசாட்சியோடு இருக்காங்கன்னு சொல்லி புறஜாதியரை காமிச்சிடாங்க. இது புறஜாதி இருக்குல்ல, இது சபைக்கு ஆண்டவர் சொல்றாரு. நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாய் வேதம் காட்டி கொடுக்கிற சத்தியமே என்ன அப்படின்னா இந்த நல்மனசாட்சியின் உடன்படிக்கை ஞானஸ்தானத்தின் சத்தியத்தை வெளிப்படுத்துது. அப்ப இந்த நல்மனசாட்சியிலிருந்து பிறக்கக்கூடியது அப்படின்னா பழைய மனுஷன் ஒளிந்து
புதிய மனுஷன் எனக்குள்ளே பிழைத்திருக்கிறான் என்கிற மேன்மையான அனுபவத்தை வெளிப்படுத்துகிறது அப்படிங்கிறத நான் ஆணித்தரமாய் கூறிக்கொள்கிறேன். ஏன்னா வேதம் அப்படித்தான் சொல்லுது. நம்ம எல்லாரும் அடக்கம் பண்ணப்பட்டோம். எதுக்கு அடக்கம் பண்ணப்பட்டோம்? பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டான். பழைய மனுஷனுடைய செய்கைகள் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, பழைய மனுஷனை களைந்து போடு. எபேசியர் 4:22-23-24 வாசிக்கும் போது, அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பழைய மனுஷனை அவனுடைய செய்கைகளின் களைந்து போட்டு புதிய மனுஷனை அவனுடைய செய்கைகள் அவனுடைய சுபாவத்தை தரித்துக் கொள்வதுதான் ஞானஸ்நானத்தினுடைய சரியான பொருள் என்பதை மறந்துவிடக் கூடாது. அடக்கம் பண்ணும்போது குழியை தோண்டி அப்படியே குழியை மூட மாட்டாங்க. குழியை தோண்டி என்னச்சுவாங்க, செத்து போன ஒரு பிரேதத்தை எதுக்கு அடக்கம் பண்ணுவாங்க? அடக்கனால என்ன அர்த்தம்? குழி தோண்டி சும்மா விளையாட்டு சின்ன பிள்ளைங்க குழி தோண்டி குழியை மூடுற மாதிரியா? செத்து போன ஒன்ன அடக்கம் பண்றது. எது செத்தது? அவர் மரித்தது பாவத்திற்கு ஒரே தரம் மரித்தார். நாமும் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் என்று சொல்லி ரோமர் 6:4 சொல்லுகிறது. அப்போ அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாயும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் என்றால் எதை காண்பிக்கிறது என்றால், நானும் பாவத்திற்கு முற்றிலும் மரித்து விட்டேன். என்னுடைய பழைய மாம்சம், இந்த பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு விட்டது. அதனால ரொம்ப தெளிவா வேதம் இவ்விதமாய் கற்றுக் கொடுக்கிறது. ரோமர் 6:6 நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரோமர் 6:6 சொல்லுகிறது, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு நம்முடைய பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப என்னுடைய பழைய மனுஷனுடைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்து கிறிஸ்துவுக்குள் புதிய வாழ்க்கையை நான் வாழ்வது, புதிய சாயலை தரித்துக் கொண்டு கிறிஸ்துவின் சுபாவங்களை வெளிப்படுத்துவதுதான் இந்த ஞானஸ்நானத்தினுடைய அடையாளம். பிதா, குமாரன், பரிசுத்தாவின்னு சொல்லி அது 3 தடவை தெளிச்சு விடுறது அல்ல. அந்த ஆளை போய் ஒளிஞ்சு போ அப்படின்னு சொல்லி சொல்றது இல்ல. வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த சத்தியத்தை விளங்கி கொள்கிறோமா? நான் பைபிள் உள்ளதான் பேசுறேன். எனக்கு எந்த ஜெப புஸ்தகம் எனக்கு தேவையே கிடையாது. பைபிள் என்ன சொல்லுகிறது? இது நீ பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்க வேண்டும். நான் பாவத்துக்கு மரித்தது உண்மையா? என்னுடைய பழைய வாழ்க்கை, பழைய மனுஷன் எல்லாம் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டானா? அடுத்து வேதம் சொல்லுது, அவரோடு கூட நான் எழுந்திருக்கிறேன், உயிர் தெழுதலின் சாயல். அதனாலதான் கலாத்தியருக்கு சொல்லும் போது தெளிவா சொல்லிட்டாரு, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போக உங்கள் மனதை மயக்கினவன் யாருன்னு சொல்லி கேட்டுட்டு புத்தி இல்லாத கலாத்தியர்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் அது தொடர்ந்து அந்த அதிகாரத்தை முடிக்கும் போது கலாத்தியர் 3:27 நீ கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறா. தரித்துக் கொள்வதுன்னு என்ன? அணிந்திருக்கிறதுனுடைய அர்த்தம். நான் இந்த ட்ரெஸ் ப்ளூ கலர் ஷர்ட் நான் தரித்திருக்கிறேன் அப்படின்னா இந்த ப்ளூ கலர் ஷர்ட் அணிஞ்சிருக்கிறேன். யார் பார்த்தாலும் இந்த ப்ளூ கலர் ஷர்ட் தெரியும். இது பச்சையா தெரியாது, இது கருப்பா தெரியாது. என்ன தரிச்சிருக்கிறோமோ அதான் தெரியும். அப்ப நான் கிறிஸ்துவை தரிச்சிருந்தா என்னுடைய பேச்சு, என்னுடைய ஒவ்வொரு அசைவும் கிறிஸ்துவனுடைய சுபாவத்தை மட்டுமே வெளிப்படுத்தும். இந்த சுபாவத்தில் நிலைத்திருக்கிறதா இந்த நல்மனசாட்சியின் உடன்படிக்கையில நிலைத்திருப்பது. அதனாலதான் நோவாவை காமிச்சு கொடுத்து, நோவா அந்த பேழையை காமிச்சு கொடுத்து அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது. அதான் நல்மனசாட்சியின் உடன்படிக்கை. என்ன செஞ்சாங்க? பழைய உலகத்தை மூடிட்டு புது உலகத்துக்கு நேரம் போயிட்டாங்க. பழைய உலகத்தினுடைய சாயலே மறக்கப்பட்டு விட்டது. அங்க இருந்த அத்தனை மாம்சமானதுக்கும் ஜீவன் போயிட்டு எல்லாம் மாண்டு போகுது. எல்லாத்தையும் மாண்டு போக பண்றார். அதான் ஞானஸ்நானம். இந்த இடத்துக்குள்ள வர்றதா நல்மனசாட்சி. இந்த இடத்துக்குள்ள நான் வந்திருக்கிறேன்னா இதுல இருந்து பிறக்கக்கூடிய அன்பை தான் கர்த்தர் கனப்படுத்துறார். அதான் கற்பனையின் பொருள். நீங்க இதை விட்டுட்டு நீங்க சும்மா நான் உங்க வீட்டுக்கு போகும்போது வெறுங்கையா போகாம நான் நிறைய உதவி செஞ்சேன், அங்க போனேன், இந்த அனுபவம் இல்லாம நான் பைபிள் எடுத்து அங்க ஜோம் பண்ண போனோம், இங்க போனோம், நீங்க வஞ்சிக்கப்பட்டுறாதீங்க. வேற்றுமையான உபதேசம். அதனால சபையில என்னன்னா நீ எப்படி இரு. இப்ப நிறைய அக்காமார் அண்ணமாரெல்லாம் வந்துட்டாங்களே, காலில் கடைகள்லாம் கழுத்தி கொடு எல்லாம் கொடுத்தீங்கன்னா 2000 பவுண்ட் தந்துருவாரு. ஒரு அக்கா வந்திருக்கிறாங்க, பாவம், வெளிச்சமே இல்லை பாருங்க, சத்தியத்தையே எடுக்காங்க. பழைய ஏற்பாட்டிலேயே கடை ஆடு மாடு தருவார். அதையும் ஒழுங்கா படிச்சா என்ன? படிக்கிறது கிடையாது. பாவம். வேற்றுமையான உபதேசம் இடம் கொடுக்க. எதுக்கு இதை பேச வேண்டியது? யாரும் குற்றப்படுத்துறதுக்காக இல்ல. பவுல் சொல்லி கொடுக்கிறாரு. இப்ப நீ சிலருக்கு நீ கட்டளை இடணும்.
கட்டளைய கூடு, கமாண்ட கூடுன்னு சொல்றாரு 3ஆம் வசனத்துல. 1 தீமோத்தேயு 1:3 சொல்றாரு, நீ கட்டளை இடு, நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாதான் நான் உன்கிட்ட பேசுறேன், கற்பனையின் பொருள் எதுன்னு பாரு. நீ வேற்றுமையான உபதேசிக்கு இடம் கொடுத்துறாத, முடிவில்லாத வம்ச வரலாறுக்கு இடம் கொடுக்காத, தர்க்கம் வேண்டாம். நீ சொல்லு, இந்த அன்பு தான் வெளிப்படக்கூடிய அன்பு தான் கற்பனையின் பொருள். அது இந்த அன்பு எதுல இருந்து வெளிப்படணும்? சில மாய்மாலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு மாயாஜால வித்தைகள்லாம் பண்ணுவாங்க. இங்க வந்து உங்களுக்கு நான் 100க்கு 100 மார்க் கொடுத்துடலாம். வீட்டுக்கு போன பிறகு தெரியும் எங்க இருந்து பிறக்கிற அன்புன்னு அங்கதான் தெரியும். மாம்சம் டீ சொல்லுன்னு ஏறும். ஒரு வார்த்தை சொல்லிட விட மாட்டாங்க. கண்ணன் ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், டீ மல்லு கட்டுவாங்க. அப்படின்னா அப்பதான் எனக்கு தெரியணும், ஓஹோ நல்மனசாட்சியிலிருந்து இந்த அன்பு வரமாட்டுக்க. தட்டை கொண்டு இப்படி வச்சிட்டாலே தெரியும், இப்படி தட்டை கொண்டு இந்தாங்க அப்படின்னு வச்சாலே தெரிஞ்சிடும் இது நல்மனசாட்சியிலிருந்து பிறக்கிற அன்பு இல்ல. இது வரைக்கும் தட்டு மெதுவாதனை வைப்பாங்க, இப்போ கொஞ்சம் வேகமா வைக்காங்கன்னு சொல்லும் போது இந்த அன்பு வருது, வைக்காங்க, ஏதோ அன்பை வெளிப்படுத்துறாங்க. இது வந்து நல்மனசாட்சியில வந்தது கிடையாது, பழைய சுபாவம் உள்ள வந்துடுச்சு. அதனாலதான் அந்த மனசாட்சி குறித்து கவனமா இருங்க. மனசாட்சி ரொம்ப, அதனாலதான் பவுல் தெளிவா சொல்றாரு, ஆலோசனை சங்கத்தை பார்த்து சொல்றாரு, உற்று பார்த்தே சொல்றாரு சகோதரர் எல்லா விஷயங்கள்லயும். இந்த வசனத்தை வாசிக்கீங்களா? அப்போஸ்தலர் 23:1 கொஞ்சம் வாசிங்க, நான் சீக்கிரம் முடிச்சிருவேன். வாசிங்க, அப்போஸ்தலர் 23:1 வாசிங்க. பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோட தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான். இந்நாள் வரைக்கும், இந்த நாள் வரைக்கும் எல்லா விஷயத்திலும் இந்த நல் மனசாட்சி எப்படி காத்துக்கிட்டாங்க பாருங்க. அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா, ஒவ்வொரு நாளும் பழைய மனுஷன் கிடையாது, அவன் மரிச்சிட்டான். பழைய கோபம், பழைய எரிச்சல், பழைய பெருமை, பழைய ஆணவம், பழைய பரிகாச பேச்சு, பழைய கிண்டல் பேச்சு, பழைய கேலித்தனம், பழைய அலட்சிய போக்கு, ஆரம்பத்தில் இருந்த கீழ்ப்படியாம தேவனை தேடாத தன்மை, ஜெபிக்காத தன்மை, வேதம் வாசிக்காம வேதம் தியானிக்காத தன்மை, இது எதுவுமே இப்ப கிடையாதுன்ட்ட அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டோடு வாழ கர்த்தருடைய வேதம் அழைப்பு கொடுக்கிறது. அதுதான் நல்மனசாட்சியிலிருந்து பிறக்கிற அன்பு. நல்மனசாட்சி வேற எதையோ காட்டு கொண்டு உங்களை குழப்பே நான் விரும்பல. பைபிள் சொல்லுகிற அந்த ஞானஸ்நானம் நல்மனசாட்சி உடன்படிக்கையா இருந்து இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் நம்ம என்ன செய்யுதா, நம்மையும் ரட்சிக்கிறது. இந்த நல்மனசாட்சியை காத்துக்கொண்டே வரணும். பவுல் இவ்வளவு தைரியமா சொல்றாருன்னா காரணம் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு ஆயினும் பிழைத்திருக்கிறேன். அப்ப ஆயினும் பிழைத்திருக்கேன்னு சொல்லும்போது இனி நான் அல்லன்னு சொல்றாரு. இந்த பழைய மனுஷன் இன்மை கிடையாது, கிறிஸ்து என்கிற புதிய மனுஷனுடைய சாயல் எனக்குள்ள இருக்கு. இனி கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அதனால நல்மனசாட்சி கடைசியை நம்ம பார்க்கிறோம், மாயமற்ற விசுவாசம் என்று சொல்லி ஆங்கிலத்தில் the faith unfeigned அப்படின்னு சொல்லி இருக்கும், அல்லது the unfeigned faith அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மாயமற்ற விசுவாசத்திலிருந்து பிறக்கக்கூடியது. விசுவாசம் அப்படின்னாலே தேவனை பற்றி கொண்டிருப்பது. விசுவாசம்னா ஒரு உயிர் நாடி போல. விசுவாசத்தை குறித்து நீங்க பைபிள்ல வாசித்தீங்கன்னா கொஞ்சம் ஆழமா உங்களுக்கு நல்ல விளங்கும்படி சொல்லணும் அப்படின்னா, நான் சொல்ல நல்ல கவனிங்க, உங்களுக்கு விளங்கும். விசுவாசம் அப்படின்னு சொல்லும் போது இப்ப பொதுவா சபை சரீரத்துக்கு அடையாளமா சொல்லப்பட்டிருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். சரீரமாகிய சபை, கொலோசியர் 1:18 வாசித்து பாத்தீங்கன்னா, சபையாகிய சரீரத்துக்கு கிறிஸ்து தான் தலை, அவரே தலையானவர் சொல்லி பைபிள்ல இருக்கு. நாமே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனி அவயங்களுமா இருக்கிறோம் சொல்லும் போது கிறிஸ்து தான் சபையாகிய சரீரத்துக்கு தலையா இருக்கிறார். புருஷன் மனைவிக்கு தலையா இருக்கிறது போல கிறிஸ்துவ சபைக்கு தலையா இருக்கிறான்னு பைபிள்ல இருக்கு. அப்ப அவர் தலை அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாரும் உடல், நல்லா ஞாபகம், நம்ம எல்லாம் சரீரம், அப்படிதான் பைபிள்ல சொல்லப்படுது. இந்த தலையையும் உடம்பையும் இணைக்கக்கூடியது எதுன்னு சொல்லுங்களேன். சரீர பிரகாரமா கேட்கிறேன், சரீர பிரகாரமா கேட்கிறேன். இந்த தலையையும் இந்த உடம்பையும் இணைக்கக்கூடியது எது? கழுத்து தான். இந்த கழுத்தை குறித்து தான் மணவாட்டினுடைய கழுத்து கேடகத்துக்கு அடையாளமா, 1000 வரிசைகள் கொண்ட அந்த கேடகங்களுக்கு அடையாளமா நீங்க உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நீங்க வாசிக்க கூடும். அந்த ஒவ்வொரு காரியமா சொல்லப்படும். முதல் வசனத்திலிருந்து அவளுடைய கண்ணங்கள், அவளுடைய பற்கள், அவளுடைய கூந்தல் அப்படின்னு சொல்லி அவளுடைய கண்கள் அப்படின்னு சொல்லி அவளுடைய ஒவ்வொரு அவயங்களும் அவள் வர்ணிக்கப்படுது. இது மணவாட்டியாகிய சபை வர்ணிக்கப்பட்டதுக்கு ஆவிக்கேற்ற ரீதியில் அது காணப்படுகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அதுல வரும்போது 4ஆம் வசனத்துல சொல்லும் போது கேடகத்துக்கு அடையாளமா இந்த கழுத்து காணப்படுகிறது.
அப்போ கேடகம் அப்படின்னு சொல்லும் போது புதிய ஏற்பாடு சத்தியத்துக்கு வந்தீங்கன்னா புதிய ஏற்பாடுல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அந்த எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல எபேசியர் 6:16 சொல்லுது, பொல்லாங்கனையும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தையும் பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள் என்று வேதம் சொல்லுது. அப்ப கேடகம் எதுக்கு அடையாளமா இருக்கு? விசுவாசத்துக்கு அடையாளமா இருக்கு. நான் ஒவ்வொன்னா உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். அப்போ இந்த கழுத்து இல்லை அப்படின்னா தலைக்கும் உடம்புக்கும் எவ்வித சம்பந்தமும் கிடையாது. அப்ப என்னைக்கு கூடியது என்னன்னா விசுவாசம் தான். விசுவாசம் இல்லை அப்படின்னா கிறிஸ்தவ ஜீவியமே கிடையாது. ஆனா விசுவாசம் மாயமற்றதா இருக்கணும்னு பைபிள் சொல்லுது. அந்த மாயமற்ற விசுவாசத்தை குறித்து பேசுறதுக்கு முன்னால இந்த விசுவாசத்தை குறித்து ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளட்டும். ஏனென்றால் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் விசுவாச பட்டியல் நமக்கு அடையாளப்படுத்துகிறது. அதுல 11வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம், ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப விசுவாசம் இல்லை அப்படின்னா தேவனை பிரியப்படுத்தவே முடியாது. அப்ப விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? இப்ப கலாத்தியர் 5:6 நீங்க கவனிச்சீங்கன்னா, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் வேதம் சொல்லுது. கிரியை இல்லாத விசுவாசத்துக்கு மார்க் கிடையாது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அப்படி சொல்லிதான் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது, ஆவியில்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஆக கிரியையோடு கூட இந்த விசுவாசம் செயல்பட வேண்டும். அப்ப மாயமற்ற விசுவாசம் போட்டிருக்குது. என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு கபடு இல்லாம கர்த்தரை பின்பற்றுவது, கர்த்தரை பற்றி கொள்வது, எந்த ஒரு அசூசி இல்லாம, எந்த ஒரு மாய்மாலம் இல்லாம, நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, எந்த ஒரு மாய்மாலம் இல்லாம. சிலங்களை பாத்தீங்கன்னா தேவனும் தேவை மனுஷனும் தேவைன்னு சொல்லி ஓடுவோம். இது மாயமற்ற விசுவாசத்தை குறிக்கும். கேயாசியை கவனிச்சீங்கன்னா, சில உதாரணத்தை கவனிங்களேன். கேயாசியை கவனிச்சீங்கன்னா எதுக்காக சொல்லுவாங்க, பழைய ஆட்கள் சொல்லுவாங்க தெரியுமா, இது என்னது இங்க உப்பு தின்னுட்டு உப்பு தின்னவனுக்கு நினைச்சு விசுவாசமா இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுக்கு நம்பிக்கையே இரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தேவனை பற்றி கொண்டிருக்க மனது இல்லாம காலை வாரி விடுவோம். சில காலை வாடுறது போல சிலருக்கு உண்மையா இல்லாம சிலரை நினைச்சுவாங்கன்னா அவங்கள ஒரு ஆபத்துல அவங்களை தள்ளி விடுறது போல நடந்து விடக்கூடாது. அதனாலதான் பாருங்க, நீங்க வேதத்தை வாசிச்சு பாருங்க, பேதுருவிடத்துல விதமான காணப்படுது மாயமான ஒரு விசுவாசம் இருந்தது. கர்த்தரை பற்றி கொண்டுதான் இருக்கிறான், ஆனா சோதனை வரும்போது அவர் என்ன தெரியாது அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ விசுவாசத்தை ஒரு மறுதளிக்கக்கூடியவன் அவன் காணப்படுறான். ஆனாலும் கர்த்தர் அவனை திரும்பவும் கட்டி எழுப்புகிறார். அப்போ கேஎஸ்சி குறித்து நீங்க கவனிச்சீங்கன்னா, எலிசா முன்னால ஒரு வேஷம் போடுவான், நாகமான் முன்னால ஒரு வேஷம் போடுவான். எலிசாவுக்கு முன்னால அவனுக்கு தேவன் தான் முக்கியம், ஆனா தேவனுடைய அடியான பற்றிக்கொள்ளணும்னு சொல்லி அவன் ஸ்தானத்துல வந்து நிக்கிறான். ஆனா எலிசா விட்டு கடந்து போன உடனே அவனுக்கு நாகமான் மேலதான் அவனுக்கு பெரிய அடிச்சுக்கிட்டே இருக்கும். இது மாய்மாலம். கேஎஸ்சி எங்கிருந்து வருகிறார்? உமது அடியான் எங்கும் போகவில்லை. இது மாயமற்ற, இது மாய்மாலமான விசுவாசத்தை குறிக்கிறது. அதனாலதான் இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு, இந்த கபடு இருக்கக்கூடாது, மாய்மாலம் இருக்கக்கூடாது. நீங்க யோவாவை குறித்து வாசிச்சு பாருங்க. யோவாவுடைய ஜீவியத்துல எப்படி இருந்தது என்றால், அவன் தாவீதுக்கு உண்மை உள்ளவனா, விசுவாசம் உள்ளவனா, தாவீதையே சார்ந்திருந்தது போல இருப்பான். ஆனா தாவீதுக்கு தெரியாம என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிருவான். நீங்க வேதத்தை வாசிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். அவன் அப்படியே எல்லாம் கொலை செய்வான். எதுக்காக இவன் செய்யறான் அப்படின்னா, தாவீதுக்கு தெரியாம. அப்ப தாவீது காணாம இருக்கும்போது ஒரு விதமாயும், தாவீது கிட்ட வரும்போது இன்னொரு விதமாயும் நடிக்க கூடாது. பாருங்க, சபையார பார்த்தா கூட்டத்துக்கு வரும்போது ஒரு மாதிரி இருப்பாங்க, ஐயா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம் அப்பா அப்படின்னு இருப்பாங்க. ஆனா வீட்டுக்கு போனா பணாச பொருளாசை போய் நிறைஞ்சிருப்பாங்க. இது மாய்மாலமான விசுவாசத்தை குறிக்கி. அதனாலதான் தீமோத்தேயுவிட்ட இங்க பேசுறாரு, மாயமற்ற விசுவாசத்திலிருந்து பிறக்கும் அன்பு. இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு இருக்கிறது இல்ல, அது மாய்மாலம். அதனாலதான் மாயக்காரராகிய வேதபாரகர் உங்களுக்கு ஐயோ ஐயோன்னு சொல்லி ஆண்டவர் மத்திய சுவிசேஷம் 23 அதிகாரத்துல பேசிக்கொண்டே வர்றாரு. அதுக்கு காரணம் என்ன? அவன் வெளி தோட்டத்துல பெரிய காப்ப நாடாவெல்லாம் போட்டு அங்கேயே தொங்க விட்டுட்டு அப்படியே பெரிய கனவான் மாதிரி பரிசுத்தவான் மாதிரி சுத்திட்டு இருப்பான், உள்ள அழுகல் இருக்குன்னு சொல்றாரு. அதனாலதான் மாய்மாலக்காரன். வெளியில பார்த்தா தேவனை பற்றி கொள்றது போல ஒரு பாவனை, உள்ள பார்த்தா அவ்வளவு அநியாயம். அதனாலதான் அந்த மாயமற்ற விசுவாசத்துக்கு இந்த தீமோத்தி தான் ரொம்ப பொருத்தமா இருப்பார். தீமோத்தியோட பெற்றோரை கவனிச்சீங்கன்னா, அவங்களுடைய பெற்றோர் விசுவாசத்தை, மாயமற்ற விசுவாசத்தை கடத்தக்கூடியவங்களா இருந்தாங்க. கடத்தி, அதாவது இம்பார்ட்டன்ஸா இருந்தாங்க. The ancestors or forefathers of Timothy were neither instructors nor inspirers, but the importers அப்படின்னு நான் சொல்லுவேன்.
அவங்க கடத்தக்கூடியவங்களா இருந்தாங்க, விசுவாசத்தை கடத்தக்கூடியவங்கள. எப்படி நீங்க வாசிச்சீங்கன்னா 2 வசனம் மட்டும் வாசி அப்படின்னு முடிக்கலாம்னு வாஞ்சிக்கிறேன். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6 வசனங்களை வாசித்து முடிக்க போகிறோம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6 வசனங்களை மாத்திரம் வாசிக்கலாம். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். போதும். அப்ப பாருங்க என்ன பேசுறாரு பாருங்க. அந்த 4:5 தான், நான் 5-6 சொல்லிட்டேன். இந்த 4:5 பார்க்கும்போது உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நான் நினைவு கூறுறதுனாலதான் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்லி அவர் எவ்வளவு சந்தோஷப்படுறா பாருங்க. அது உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ள இருந்தது, உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ள இருந்தது. ஏன்னா தாய் வந்து யூத ஸ்திரீ, தகப்பன் தான் கிரேக்கன். அப்படிதான் நம்ம அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் முதல் 2-3 வசனங்கள்ல வாசிக்கிறோம். அப்போ அந்த தீமோத்தேயுடைய பின்னணியை கவனிச்சு பாத்தீங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு தலைமுறை அப்படி கடத்திக்கிட்டே வர்றாங்க பாருங்க. பாட்டிக்குள்ள இருந்த அந்த தீமோத்தேயுக்குள்ள உடனே எல்லாம் வரல, பாட்டிக்குள்ள இருந்த அந்த மாயமற்ற விசுவாசம், அந்த விசுவாசம் 5ஆம் வசனத்துல இருக்குன்னா எந்த விசுவாசம்? 4ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற மாயமற்ற விசுவாசம், கர்த்தரை கபடமில்லாத இருதயத்தோடு பற்றி கொள்கிறது. அதனாலதான் 3வது கிறிஸ்தவ ஜீவியத்தோட 3வது படி, முதல்ல சுத்திகரிப்பு, 2வது ஞானஸ்நான சத்தியத்துக்குள்ள நிலைத்து இருக்கிறது, 3வது என்ன வந்தாலும் சரிதான் அவரை உறுதியாய் நான் பற்றி கொண்டு ஜீவிப்பேன். இந்த 3 விதமான காரியங்கள்ல தான் இந்த அன்பு பிறக்கிறது. இதுல பிறக்கக்கூடிய அன்பு தான் தேவனை கபடமில்லாத இருதயத்தோடு. இங்க இருக்கும்போது ஒரு வேஷத்தை போட்டு வீட்டுல போன வேற வேஷம் போட்டுறாதீங்க. எல்லா சமயத்திலும் தேவனை பற்றி கொண்டிருக்கிற இறுதி நமக்குள்ளே காணப்படணும். அதனால அந்த தீமோத்தேயுடைய பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ள இருந்த அந்த மாயமற்ற விசுவாசம் அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா அங்க இருந்து அவங்க அம்மாவுக்கு கடத்தியாச்சு, இம்போர்ட் பண்ணிட்டாங்க. அவங்க அம்மாவுக்கு கடத்தி ஐனிக்கேலுக்குள்ள வந்துட்டு இந்த ஐனிக்கேல பாக்குறா, இவ என்ன செய்யறா தம்முடைய பையன் தீமோத்தேயுக்குள்ள கொண்டு போயிருந்து சொல்லி தீமோத்தேயுக்குள்ள கொண்டு போயாச்சு. இது கடந்து போய்கிட்டே இருப்பாருங்க. இதைத்தான் இன்னைக்கு சந்ததிக்குள்ள கொண்டு வர வேண்டியது இருக்கு. மாயமற்ற விசுவாசம், கபடமில்லாத இருதயத்தோடு கர்த்தரை பற்றி கொள்கிற அனுபவம். ஒரு விஷயம் நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா? இன்றைக்கு நம்மோடு தேவன் பேசி இருக்கிறார். இந்த விசுவாசம் எனக்குள்ளே உண்டா? மாயமற்ற விசுவாசம் எனக்குள்ளே உண்டா? இந்த 3லிருந்து பிறக்கக்கூடிய அன்பதான் கற்பனையின் பொருளாய் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. எதற்கு மத்தியில எந்த முகாந்தரத்தோடு கர்த்தர் பேசுகிறாரையும் சிந்தித்துக் கொள்ளுங்க. வேற்றுமையான உபதேசங்களுக்கு நடுவுல முடிவில்லாத வம்ச வரலாறுகளை பேசிக் கொண்டிருக்கிற அந்த கட்டுக்கதைகளை குறித்து பேசிக் கொண்டிருக்கிற விசுவாசத்திற்கு எதிரடியா இருக்கக்கூடிய உபதேசங்களை போதித்து வருகிற அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நடுவுல இந்த கற்பனையின் பொருளையுடைய ரகசியத்தை நீங்களும் நானும் விளங்கி இருக்கிறோமா? நீங்க அதைத்தான் கர்த்தர் இந்த 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 1 முதல் 5 மற்றும் 6 வசனங்கள் வரைக்கும் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இருக்கிடத்தில் அப்படி நாம் யாவரும் அப்படி எழுந்து நின்று கொள்வோம். எழுந்து நின்று நம்ம அப்படி ஜெபிக்க போகிறோம். ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணுவாங்க. தயவு செய்து எல்லாரும் தேவ சமூகத்துல ஒரு சில சரணங்களை அவங்க பாடி நம்மளை ஜெபத்துக்குள்ள நடத்துவாங்க. காணொளி மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, உங்களோடும் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க ஆராய்ந்து பாருங்க. கற்பனையின் பொருள் என்று சொல்லி நீங்க எதையோ கற்பனை பண்ணினதெல்லாம் போதும். இன்றைக்கு கற்பனையின் பொருள் என்ன? கர்த்தர் சொல்லுகிறார், சுத்தமான இருதயத்திலும் நல்மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்தில் இருந்தும் பிறக்கும் அன்பே என்று சொல்லுகிறார். இந்த 3 விதமான அனுபவங்களை நாம் பார்க்கிறோமே. நாம் சுத்திகரிக்கப்பட்டது உண்மை. நாம் இன்றைக்கு ஆராய்ந்து பார்ப்போம். நல்மன சாட்சியின் உடன்படிக்கை தேவன் வைத்திருக்கிற இந்த ஞானஸ்நான சத்தியத்தை அறிந்து ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோமா? அப்படி பெற்றிருந்தும் நாம் ஞானஸ்நான சத்தியத்தில் நாம் ஜீவிக்கிறோமா? என்னுடைய பழைய மனுஷன் அழிந்து விட்டான். எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அப்படி அர்ப்பணிப்போமா? மாயமற்ற விசுவாசம். இந்த விசுவாசம் மாயமற்றதா இருக்கணும். வேதபாரகர் பரிசேயருக்குள்ள விசுவாசம் இருந்தது. விசுவாசம் இல்லாம அவங்க நியாயப்பிரமாணத்தை எடுத்து வாசிக்க மாட்டாங்க, பலி செலுத்தவும் மாட்டாங்க. ஆனா அவங்க மாய்மாலமான விசுவாசம் இருந்தது. ஹிப்போக்ரிட்டிக்கல் ஃபெய்த். அது தேவ சமூகத்தில் ஆண்டவரே, நீங்கள் நானும் வேதபாரகர் பரிசேயர் போல வாழ போகிறோமா? நீங்க ஒரு விஷயம் ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவரே, அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல கற்பனையின் பொருளை குறித்து பேசி
6ஆம் வசனத்துல சிலர் அதை நோக்காமல் விலகி போறாங்கன்னு சொல்றாரு. அதை தொடர்ந்து நியாயப்பிரமாணத்தின்படி போதகராக விரும்புகிற சில கூட்டத்தை காண்பித்து கொடுக்கிறாரு. வேதபாரகராயிரலாம், பரிசேயராயிரலாம், எப்படி வெளி தோட்டத்துல விசுவாசத்தை காண்பிக்கிறது போல காண்பிச்சு மாய்மாலமான ஜீவியம் இன்னைக்கு அர்ப்பணிப்போமா, ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எல்லாரும் அப்படி ஒப்பு கொடுப்போமா? தயவு செய்து இன்னைக்கு கேட்ட இந்த வார்த்தையின்படி, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி அப்படி எல்லாரும் அப்படி ஒப்பு கொடுப்போமா? என் வாழ்க்கையை குறித்து என்னோடு பேசி இருக்கிறீரே, நான் எந்த நிலைமையில இருக்கிறேங்கிறத குறித்து என்னோடு பேசி இருக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி எல்லாரும் அப்படி அர்ப்பணிப்போமா?